கை வச்சு ஜோம் பண்ணா கீழே விழும். அதுக்கப்புறம் இயேசு நாமத்துல போ அப்படின்னா சிரிக்கும். அந்த அம்மா என்னைய பார்த்து சிரிக்கும். சரி, இந்த பிசாசு என்ன நம்மளே கிண்டல் பண்ணுது, என்னடா இது? அந்த பிசாசு என்ன சொல்லிச்சா இவர்கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி, நீ என்னைய யூஸ் பண்ணிக்கோ, உன்னுடைய பிசினஸ்ல என்ன யூஸ் பண்ணிக்கிட்டனா நான் உனக்கு உதவி செய்வேன். ஆனா நீ என்ன யூஸ் பண்றதுக்கு, நான் உன் கூடவே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. அந்த பண்ணிக்குள்ள போறதுக்காக எனக்கு என்ன கொடுங்க, பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னும். ஏன்னா பிசாசு ஆபரேட் பண்றதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு சரீரம், ஒரு கான்டியூட்னுவாங்க. கான்டியூட்னா இட் நீட் சம்திங் டு லிவ் அண்ட் ஆபரேட். ஸோ நிறைய நேரம் பிசாசை எதை பிடிச்சிக்கிறான், ஒரு வீக்கான ஒரு மனுஷனை பிடிச்சிக்கிறான். முதுகுல பயங்கர வலி இருக்குமா, மருந்து சாப்பிட்டா இது சாப்பிட்டா போலையா, அது போகாது. ஏன்னா பிசாசு உள்ள இருக்கும்போது என்ன ஆகாது, போகாது. சோ இந்த உண்மையை அவர் எங்ககிட்ட சொல்றாரு. சோ அப்பனா இது வில்லிங்லி அவர் இடம் கொடுத்திருக்கிறார். இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு ஒரு அப்பா இருந்திருக்காங்க. இந்த ஆங்கிலோட அம்மாவுக்கு ஒரு அப்பா, அவர் இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னா, ஐ ஹவ் கம் டு டேக் கேர் ஆஃப் மை டாட்டர். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீம் ஒண்ணு ஆஸ்திரேலியால இருந்து வந்துச்சு. அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அந்த பாஸ்டர் ஒரு ஆஸ்திரேலியன், அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பிசாசு கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு இப்படியே சொன்னார். அதுகிட்ட போயிட்டு உன் பேர் என்ன, நீ எந்த ஊரு, நம்ம என்ன இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிசாசு கிட்ட, உன் டேட் ஆஃப் பர்த் என்ன, நம்ம ஆதார் கார்டை கூட, இதில் தேவையான மக்கள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது. whenever you find that someone is demon possessed, யாருக்காவது பிசாசு பிடிச்சிருக்குன்னு நீ கண்டுபிடிச்சனா உடனே அந்த பிசாசு நீ என்ன பண்ணிடணும், துரத்திடணும் அப்படின்னு. ஒரு நாள் சாப்பிடாம இருங்க, இல்ல ஒரு 2 நாள் சாப்பிடாம இருக்க, இல்ல 21 நாள் சாப்பிடாம இருங்கன்னு சொல்றேன்னா, நம்ம மாம்சத்துக்கு அதிகமாக இருக்கிற கிரேவிங் எதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமா நம்ம மாம்சம் விரும்புற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு தான். குட் ஈவினிங் அண்ட் ஐ greet you all in the name of our Lord and Savior Jesus. இயேசுவின் நாமத்துல உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ திரும்பவும் இந்த டியூஸ்டே ஹீலிங் சர்வீஸ்ல உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ தொடர்ந்து சில வாரங்களாக சுகத்தை தடுக்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹிண்டரன்சஸ் டு ரிசீவ் ஹீலிங் ஃப்ரம் காட். அதாவது தேவனிடத்துல இருந்து நிறைய பேருக்கு சில தடைகளை உணர்றாங்க. they are facing some hindrances and obstacles from receiving from God. இந்த தடைகள் எதுவுமே தேவனால உண்டாக்கப்பட்ட தடைகள் கிடையாது. இந்த தடைகள் எல்லாம் மதத்தின் அடிப்படையில உண்டாக்கப்பட்ட தடைகள். அதாவது ஒரு ரிலிஜியஸ் ஹிண்டரன்சஸா இருக்கலாம், இல்ல அவர்களே ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் இருக்கும் பொழுது அந்த தடைகள் ஏற்படுது. ஸோ நான் நிறைய காரியங்களை என்னுடைய ஊழியத்துல என்ன பார்த்திருக்கேன்னா, தேவனிடத்துல இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு காரியம். அது நம்ம தான் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா, சுகத்தை பெற்றுக்கொள்வது, எஸ்பெஷலி டிவைன் ஹீலிங்கு, இல்ல வியாதியிலிருந்து தேவன் சுகமாகிறது, ரொம்ப ஒரு தீராத வியாதி, ஒரு கேன்சர் அப்படி ஒரு வியாதி எல்லாம் இருக்குன்னா அதுல இருந்து சுகத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நான் என்னோட ஊழியத்துல நிறைய பெரிய வியாதிகள் சுகமானதெல்லாம் பார்த்திருக்கேன். கேன்சர் சுகமானதை பார்த்திருக்கிறேன், அப்புறம் ஆர்த்தரைட்டிஸ் சுகமாகிறத பார்த்திருக்கிறேன், டிபி சுகமாகிறத பார்த்திருக்கிறேன், காது திறந்து பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை பார்த்திருக்கிறேன். இதை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது என்னன்னா, தேவன் சுகமாக்குறத ரொம்ப எளிமையாக வைத்திருக்கிறார். தேவன் he has made it easy from his part. அவருடைய சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதை ரொம்ப எளிமையாக்கிட்டாரு. ஆனாலும் அநேகர் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு சில நேரம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு சுகமே ஆக மாட்டேங்குதுன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, அவங்க சைட்ல இருக்க ரீசன் தான். தேவனிடத்துல எந்த ரீசனும் கிடையாது. இந்த சத்தியத்துல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா, ஐ திங்க் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு லிவ் அ சிக்னஸ் ஃப்ரீ லைஃப். அதாவது இந்த சத்தியம் என்னன்னா, தேவன் சுகமாக்க விரும்புகிறார், தேவன் நான் சுகமா இருக்கதான் அவருடைய சித்தமா இருக்குது, நான் வியாதி இல்லாம வாழணும் அப்படின்னு தான் தேவன் நினைக்கிறாருன்றதுல ரொம்ப நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிக்னஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம போயிடலாம். ஆமேன். அதற்காக தான் இந்த போதனைகள், அதற்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், மார்க் 6:5. அந்த வசனத்தை போடுங்க. மார்க் 6:5. மார்க் 6:5. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். ஓகே. சோ இது இந்த வசனம் பாத்தீங்கன்னா நாசரேத்துல நடக்குது, இயேசுவோட சொந்த ஊர்ல நடக்குது. ஆங்கிலத்துல எப்படி வருதுன்னா, he could not do any miracles except lay hands on a few sick people. அதாவது நிறைய அற்புதங்கள் செய்ய முடியல, சிலர் மேல் மட்டும் அவர் என்ன பண்ணார், கை வைத்து அவர்களை சுகமாக்கினார் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த பகுதியை வச்சுட்டு நான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் சுகமாக்குறது இல்லை,
சில நேரங்கள்ல வந்து சில பேர் வந்து விட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தேர் ஆர் சம் எக்ஸெப்ஷன்ஸ் வேர் சர்டன் பீப்புள் டு நாட் ரிசீவ் ஹீலிங் ஃப்ரம் காட். இதை வந்து நிறைய நானும் பிரசங்கம், சில பேர் பிரசங்கம் பண்ணியே கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். பிரசங்கமே பண்ணுவாங்க. ஆண்டவர் வந்து சில பேரை வந்து ஸ்பெசிஃபிக்கா தேர்ந்தெடுத்து அவங்கள சுகமாக்குவாரு. சில பேர் வந்து இந்த வியாதியிலே வாழணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரு அப்படின்னு பிரசங்கம் பண்ணதெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க இந்த கான்டெக்ட்டை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி சில பேக்ரவுண்ட் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இயேசு வந்து வேதத்துல வந்து 2 இடத்துல இயேசு வந்து அழுதார் அப்படின்ற வசனம் இருக்கு. There are 2 mentions in the Bible that Jesus wept. 2 இடத்துல வந்து அது எழுதப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லாசரு இறந்த அந்த வீட்டுல, when Lazarus died, அந்த இடத்துல இயேசு அழுதார். அந்த வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம் இல்ல? யோவான் 11:35. ஷார்டஸ்ட் வேர்ஸ் இந்த பைபிள்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன வசனம் அதுதான். ரொம்ப சிறிய வசனம் அதுதான். இயேசு கண்ணீர் விட்டார். ஜீசஸ் வெப்ட். இதுதான் மோஸ்ட் ஷார்டஸ்ட் வேர்ஸ் இந்த பைபிள். இது ஒரு இடம். இன்னொரு இடம் இருக்குது இயேசு அழுதது. இது நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. லாசரு வீட்டுல அழுதாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு இடம் எங்கன்னா லூக்கா 19:41-42. அந்த வசனத்தை போடுங்க. லூக்கா 19:41-42. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆமென். நான் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிக்கிறேன். Now as he drew near, he saw the city and wept over it. ஆமென். எருசலேமை பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். He seeing the city of Jerusalem, பரிசுத்த நகரம், the holy city of Jerusalem. அதை பார்த்து ஆண்டவர் வந்து அழுதார் அப்படின்னு போட்டிருக்கு. இது எதுக்கு அழுதார் அப்படின்றதுன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்களேன். அதை திருப்பி போடுங்க அந்த வசனத்தை. 42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால். அறிந்திருந்தால் இதுதான் ரொம்ப முக்கியமானது. தேவன் எருசலேமின் சமாதானத்திற்காக தான் வந்தார். ஜீசஸ் கேம் டு பிரிங் பீஸ் டு ஜெருசலேம். அங்க இருந்து உலகமெங்கும் என்ன போகணும்? சமாதானம் போகணும். ஆமென். இயேசுவோட பிறப்பே வந்து சமாதானத்தை உலகத்துல இந்த பூமியில உண்டாக்குவதற்காக தான். Glory to God in the highest and peace on earth, goodwill toward all men. இப்படிதானே வந்து அந்த தூதர்கள்லாம் பாடுறாங்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். Hallelujah. So Jesus came to establish peace. So அவருடைய பிளான் என்னன்னா, ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, எருசலேமுக்கு சமாதானத்தை கொடுப்பது. எருசலேம்னா இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுப்பது. அதன் மூலமாக பூமி எங்கும் சமாதானம் உண்டாகும். இதுதான் பிளான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் இயேசு வந்து எருசலேமை பார்த்து அழுறாரு. எதுக்கு அழுறாருன்னா, உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை நீ என்ன பண்ணல? அறியவில்லை. You do not know the things that is pertaining to your peace. இதை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அதுல வரும். உன்னுடைய சத்துருக்கள் வந்து சூழ்ந்து உன்னை தரமட்டமாக்கி உன்னை வந்து சிறைப்பிடிச்சு கொண்டு போவாங்க அப்படின்லாம் வரும். இது என்ன கான்டெக்ட்? இது எதை குறித்து ஆண்டவர் சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழும்பி பரம் ஏறின பிறகு AD 70, அதுக்கப்புறம் ஒரு 70 ஆண்டுகள்ல வந்து எருசலேமை வந்து ரோமர்கள் வந்து சுற்றி வளைச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்போ வந்து டைட்டஸ் அப்படின்ற ஒரு ரோமன் கமாண்டர், அவருக்கு அடியில தான் வந்து ஒரு பெரிய சீஜ் நடக்கும். சீஜ்னா அது போர் தொடுப்பாங்க. தொடர்ந்து எருசலேமை வந்து தரமட்டமாக்கிடுவாங்க. எஸ்பெஷலி இந்த டெம்பிள், அந்த யூதர்கள் இருந்த டெம்பிள் இருந்துச்சு பாத்தீங்களா, சாலமோன் கட்டின டெம்பிள், அதெல்லாம் தரமட்டமாயிரும். டோட்டலா தரமட்டமாயிரும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா, ஒரு செங்கல் மேல ஒரு செங்கல்குள்ள இருக்காது, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? இடிச்சு போடுவாங்க அப்படின்றத அவர் தீர்க்கதரிசனமா சொன்னார். ஆமென். சோ இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எருசலேமை பார்த்து அழுறாரு. என்ன அழுறாருன்னா, உன்னுடைய சமாதானத்துக்கான காரியத்தை நீ அறியவில்லை. யூ ஹேவ் நாட் நோன் த திங்ஸ் பர்டேனிங் டு யுவர் பீஸ். உனக்காக நான் வந்திருக்கேன், சமாதானத்தை கொடுக்க வந்தேன், அதை நீ அறியாமல் இருக்கிறாய் என்று. சோ இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சுகம் கிடைக்காத காரணம் வந்து அறியாமைதான். அநேகர் வந்து வியாதியிலே இருக்கிறது காரணம் இக்னரன்ஸ். இங்கிலீஷ்ல வந்து ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இங்கிலீஷ்ல பழமொழிக்கு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா நமக்கு அது வந்து உடன்படாது.
இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்னா தெரியாம புரியாம இருக்கிறது என்னது நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். வேதத்துக்கு வந்து அது புலன்படாது. இட் டஸ் நாட் அப்ளை டு பைபிள் ஆர் நோயிங் காட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆண்டவரை பத்தி அறியாததுனால, ஆண்டவரை பத்தி தெரியாததுனால அவங்க எப்படி இருக்காங்கன்னா வியாதியிலே இருக்காங்க. இது வந்து தொடர்ந்து வந்து ஆண்டவர் வந்து வேதத்துல இதை பேசிட்டே இருக்காரு. ஓசியா புஸ்தகத்துல ஓசியா தீர்க்கதரிசி ஓசியா தீர்க்கதரிசியின் காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா வந்து ஒரு சீர்கெட்ட நிலைமை. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து தேவனை விட்டு விலகி போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்லட்ரி. ஸ்பிரிச்சுவல் ஹார்லட்ரினா ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து அவர்கள் வந்து தேவனை வணங்காமல் மற்ற காரியங்களுக்கு பின்னால அவங்க போயிட்டு இருந்தாங்க. அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹார்லட்ரி மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து ஹோசியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வந்து பேசுறார். சோ ஓசியா புஸ்தகம் 4:1. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய ம், வார்த்தையை கேளுங்கள். ம், தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ம். அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Hear the word of the Lord, you Israelites, because the Lord has a charge to bring against you, you who live in the land. There is no faithfulness, no love, no acknowledgement of God in the land. So என்ன வருதுன்னு பாருங்க. தேசத்தில் என்ன இல்லையா? உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. No knowledge of God. NKJV-ல போட்டீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ்ல no knowledge of God-னே வரும். KJV, NKJV-ல தேவனை பற்றிய அறிவும் கிடையாது. சொல்லிட்டு அதே 4:6 போடுங்க. 4:6 போடுங்க. என் ஜனங்கள் ம், அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ ம், அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் ம். தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். அறிவு இல்லாததுனால ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அப்படின்னா அறிவு, தேவனை பற்றிய அறிவு இல்லாததுனால ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இதை வந்து ரொம்ப ஹார்ட்டா ஆண்டவர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்களேன். நீ என்னுடைய வேதத்தை மறந்ததுனால, நீ என்ன மறந்ததுனால நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் காட்ல. இதை 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 பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் ஆண்டவரை மறந்துட்டேன், ஆண்டவர் என் பிள்ளைகளை மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இது வருது. இன்ஃபேக்ட் இது வந்து இது நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னா, நான் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது அதை பார்த்து என் பிள்ளைகள் தேவனை பற்றி கொள்வார்கள். புரியுதுங்களா? இப்ப நான் என் பிள்ளைகள் வந்து என்ன பார்த்து தான் வளருவாங்க. நான் என்ன செய்யறேனோ அதை பார்த்து தான் வளருவாங்க. இப்ப நான் வந்து தேவனை பற்றி கொண்டு தேவனோட ஒரு விசுவாசத்துல வாழும் பொழுது, கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம், கர்த்தர் தான் எனக்கு எல்லாத்தையும் செய்கிறார், அவரை தவிர என் வாழ்க்கையில யாருக்கும் முதலிடம் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்துல நான் இருக்கும் பொழுது, தேவனை இன்னும் அதிகமா அறிந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட நான் வாழும் பொழுது, என் பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? என்னை பார்த்து அவர்களும் வந்து தேவனை தான் வந்து முதலிடத்துல வைப்பாங்க. அதனால ஓசியா புஸ்தகத்துல என்ன போட்டிருக்குன்னா, நீ என்ன மறந்ததுனால நான் உனக்கு பிள்ளைகளை மறப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என் கற்பனைகளை மறந்துட்ட, நீ என்னுடைய என்னுடைய காரியங்களை மறந்து போயிட்ட, நீ என்னை தேர்ந்தெடுக்காம போயிட்ட, ஆகையால உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? மறக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால அந்த சைல்டு அப்ரிங்கிங்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி வந்து பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்க்கறதுக்கு பதிலாக செய்து, ஒரு காரியத்தை செய்து அதை பிள்ளைகள் பார்த்து அவர்கள் வளர வேண்டும். சில்ட்ரன் ஷுட் எமுலேட் வாட் வி ஆர் டூயிங். சில்ட்ரன் ஷுட் இமிட்டேட் வாட் வி ஆர் டூயிங். ஸோ நம்ம என்ன காரியத்தை செய்யறோமோ அதை பார்த்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க. ஸோ இந்த அறிவின்மை, இக்னரன்ஸ் பாத்தீங்கன்னா பைபிள்ல த்ரூ அவுட் யூ கேன் சி இக்னரன்ஸ் இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கும் கிறிஸ்தவத்துல நிறைய வந்து இந்த இக்னரன்ஸ் பார்க்கலாம். இந்த மார்க், திரும்ப இந்த மார்க் 6க்கு வருவோம். மார்க் 6 போடுங்க. 1-6 படிப்போம். அதை டீட்டெயிலா பார்ப்போம். மார்க் 6, 1-6. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார்.
ம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு ம். அற்புதமும் செய்யக்கூடாமல் ம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்போ வந்து இயேசுவ பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு என்ன முதல்ல தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவோட டீச்சிங்ஸ் போதனைகள்லாம் கேட்டோனே 2வது வசனத்துல சொல்றாங்க, இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்டுச்சு? எப்படி இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்கள செய்றாரு? வேர் டஸ் திஸ் மேன் கெட் தீஸ் திங்ஸ் அண்ட் வாட் விஸ்டம் இஸ் திஸ் விச் இஸ் கிவன் டு ஹிம் டு டூ சச் மைட்டி வொர்க்ஸ்? இப்படி ஒரு வல்லமையான அற்புதங்கள், அதிசயங்கள் எந்த ஞானத்தினால செய்கிறார் என்று ஒரு வியப்பு உண்டாகுது. ஆனா உடனே அவங்க வந்து எதை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இந்த இயேசு வந்து நம்மோட இருந்தவர் தான். இவர் வந்து யோசேப்பின் மகன், மரியாளின் மகன். தச்ச வேலைய தான் செய்றாரு. என்னது? ஹி வாஸ் அ கார்பெண்டர் அப்படின்னு சொல்லி, இயேசுவுடைய என்ன சொல்றது? அந்த மகிமைய மறந்துட்டு, இயேசுவுடைய மாட்சிமைய மறந்துட்டு அவங்க எங்க போயிட்டாங்க? திரும்ப அ அவர்கள் இயேசுவ பற்றி அறிந்த அந்த காரியத்துக்குள்ள போயிட்டாங்க. எந்த காரியம்னா, மாம்சீகமாக அறிந்த காரியத்துக்குள்ள போயிட்டாங்க. தெய்வீகமாக இருக்கிற காரியத்த விட்டு விட்டார்கள். They ignored the spiritual glory of Christ and they started looking at his natural things. இதுதான் நடந்துச்சு. நெறைய நேரத்துல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய காரியத்த விட்டுட்டு, நம்ம நேச்சுரலா நமக்கு தெரியுது பாத்தீங்களா? அந்த காரியத்த அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவே வந்து ஒரு இக்னரன்ஸ் தான். நாட் நோயிங் அபௌட் த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி இஸ் அன் இக்னரன்ஸ் ஆஃப் எவ்ரி பிலீவர். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு அறிவின்மை இருக்குது. அது என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்கள குறித்த ஒரு இக்னரன்ஸ். சோ இவங்க வந்து சொல்லிட்டே வராங்க. சொல்லிட்டே வந்தோனே இயேசு உடனே அத கண்டுபிடிச்சுட்டாரு. என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல என்ன கிடையாது? கனம் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வசனம், அந்த வசனம் 5வது வசனத்த என்ன படிக்கிறான்? அநேக அற்புதத்தை அவர் செய்ய முடியல. சில வியாதியஸ்தர் மேலயும், நோயாளிகள் மேலயும் தான் அவர் கை வைத்து அவர்களை சுகமாக்கினார். சுகமாக்கிட்டு 6வது வசனம், ஹி மார்வல்ட் பிகாஸ் ஆஃப் தியர் அன்பிலீஃப். அவர்கள் அவிசுவாசத்தை கண்டு அவர் என்ன ஆகினாராம்? ஆச்சரியப்பட்டார். 2 இடத்துல ஆச்சரியப்பட்டார்ன்னு வருது பைபிள்ல. ஒண்ணு விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். இன்னொன்னு அவிசுவாசத்தை கண்டும் அவர் என்ன பண்றாரு? ஆச்சரியப்படுகிறார். இன்னைக்கு அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுறதுக்கு நெறைய காரியம் இருக்கு கிறிஸ்தவத்துல. கரெக்ட்டா? நெறைய விஷயம் இருக்குது. அவிசுவாசத்த பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்கு. அ நான் இந்த ஒரிஸ்சாக்கு போறேன் பார்த்தீங்களா? இந்த உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நாளான்னைக்கு நான் ஒரிஸ்சா கிளம்புறேன். 3 நாள் வந்து அங்க மிஷனரிக்கு புரோகிராம் நடத்த போறேன். சோ என் கூட வந்து 2 மிஷனரிஸ் வராங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 18, 20 வருஷமா நார்த் இந்தியால ஊழியம் பண்றவங்க. வேற வேற ஸ்டேட்லலாம் ஊழியம் பண்ணவங்க. இவங்க 2 பேரும் எனக்கு வந்து ஒரு 2 வருஷமா பழக்கம். இப்ப அவங்களும் என் கூட வராங்க. என்னோட சேர்ந்து வராங்க. அ சோ அவங்க வந்து முதல் தடவையா அவங்கள நான் சந்திக்கும் பொழுது 2021ல அந்த 2 பேர்ல ஒருத்தர வந்து நான் 21ல சந்திக்கிறேன். அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட அப்பவே ஒரு 17 வருஷம் ஊழியம் பண்ணிட்டாரு அவரு. நார்த் இந்தியால வேற வேற ஸ்டேட் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த மாரி மாநிலங்கள்லாம் ஊழியம் பண்ணியிருக்காரு. நான் பீகார்ல தான் அவர சந்திக்கிறேன். சந்திக்கும் பொழுது அவர் அற்புதங்கள், அடையாளங்கள், இந்த ஹீலிங்ஸ்லாம் நடக்குது. அங்க நடக்குது. அப்புறம் இதெல்லாம் எப்படி நீங்க செய்யணும் அப்படின்றதையும் நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அதுக்கப்புறம் அவரு நெறைய பேர சுகமாக்க ஆரம்பிச்சுட்டாரு. நெறைய பிசாசுகள தொரத்த ஆரம்பிச்சுட்டாரு. சோ அவரு என்கிட்ட ஒரு காரியத்த ஷேர் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, "பாஸ்டர் நான் வந்து ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸா நான் இங்க நார்த் இந்தியால இருந்துட்டேன். 17, 18 இயர்ஸா. நான் ஒரு நாளும் வந்து ஊழியத்த வந்து நான் வந்து ஒரு அற்புதமாக அ அடையாளத்தோட இயேசு கிறிஸ்துவ போல ஊழியம் செய்ய முடியும்ன்றத எனக்கு யாருமே சொல்லிக் குடுக்கல" அப்டின்னாரு. எல்லாரும் என்ன சொல்லிக் குடுத்துட்டாங்கன்னா, "நீ பாடுபடணும், நீ கஷ்டப்படணும், நீ ஆண்டவருக்காக உன் உயிரே குடுக்கணும்." சோ 17 வருஷமா நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா யாருமே எனக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ போல நீ உன்னால ஊழியம் செய்ய முடியும். அ வியாதியஸ்தர்களெல்லாம் சுகமாக்க முடியும். பிசாசுகளை துரத்த முடியும். அற்புதம், அடையாளத்தோட நீ ஊழியம் செய்யலாம். அதன் மூலமாக நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளலாம் என்ற அந்த சத்தியத்த எனக்கு யாருமே என்ன பண்ண முடியல. யாருமே எனக்கு போதிக்கல அப்டின்னாரு. சோ நான் அங்க போய் அவருக்கு வந்து இதெல்லாம் சொல்லிக் குடுத்த பிறகு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா பிசாசு ஓட்டுவாரு அவரு. அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஓட்டுவாரு. அவரு வந்து சொல்லுவாரு. நான் கேட்டேன் அவர்கிட்ட. பிரதர் இப்ப பயங்கரமா பிசாசு ஏன்னா என் கூட அடிக்கடி இப்ப நார்த் இந்தியாவுக்கு வருவாரு. நெறைய இடத்துக்கு வருவாரு. கடைசியா நாங்க வந்து ராஜஸ்தான்லாம் போயிட்டு வந்தோம். ஆ கேட்டேன். பிரதர் இப்ப முந்தியோட பயங்கரமா பிசாசு ஓட்டுறீங்களே எப்படி பிரதர் அப்டின்னா, அவர் சொல்றாரு, நான் வந்து தலையில கை வைப்பேன். இப்போ யாரோ பிசாசு புடிச்சாங்க. யாராவது ஜெபம் பண்ண வரனா தலையில கை வைப்பாராம். இப்டி கை வைப்பாராம். கைன்னா இப்டி அழுத்தி வைக்க மாட்டாரு. ஹி வில் ஜஸ்ட் ஒரு ஒரு லேசா அவங்க மேல இப்டி கை வைப்பாராம். வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுருவாராம். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோனே பிசாசு இருக்குன்றத எப்படி உணர்வாருன்னா,
கை வச்சோன்னே அப்படியே ஒரு மாரி ஒரு அலக்களிப்பு அவர் ஃபீல் பண்ணுவாராம். எப்படி சொல்றதுன்னா, இப்போ என் தலையில இப்ப நீங்க கை வச்சீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டெடியா இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க தலையில கை வச்சா தலைக்குள்ள ஏதோ ஓடுற மாரி இருக்குமாம். இங்கேயும், அங்கேயும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கேக்கும், அங்கேக்கும் ஏதோ ஓடுற மாரி இருக்குமாம். அத நான் அப்படியே ஃபீல் பண்ணுவேன் பிரதர். ஃபீல் பண்ணோனே ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ஸ்பிரிட் ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. ஒரு பிசாசு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி, அத வந்து நான் ரிபியூக் பண்ணி கேஸ்ட் அவுட் பண்ணிருவேன் அப்படின்னாரு. ஆனா, ஒரு 17 வருஷமா அவரு எப்படி ஊழியம் பண்ணியிருக்காரு? ஒரு 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 வல்லமை இல்லாம, ஒரு அற்புதம் இல்லாம, அ கர்த்தருக்காக நான் பாடுபடுவேன், கஷ்டப்படுவேன், அ என் ஜீவன கூட குடுப்பேன். அப்படின்னு ரொம்ப ஒரு சாதாரணமாக ஊழியம் பண்ணியிருக்காரு. ஆனா சத்தியத்த அறிந்த பிறகு அவர் ஊழியமே என்ன ஆயிடுச்சு? வேற மாரி போயிடுச்சு. ஆமென். சோ, இயேசு கிறிஸ்து எருசலேம பார்த்து அழுத பொழுது, அவரு மனசுல இந்த குமுறல் தான் இருந்துச்சு. நான் இங்க இருக்கிறேன். தேவனுடைய குமாரனே இங்க வந்து உங்க மத்தியில இருக்கிறேன். மேசியா உங்க மத்தியில இருக்கிறேன். ஆனாலும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? இதை அறியாமல் இருக்கிறீங்கன்றார். சோ மார்க் 6ல வந்து பாருங்களேன், அங்க போட்டிருக்கு. அவரை பார்த்த அநேகர் வந்து என்ன ஆனாங்களாம்? அஃபண்ட் ஆயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. அந்த வசனத்த படிப்போம். மார்க் 6ல எங்க வருது இது? ம். ம். 3 கடைசி. 3 கடைசி. அத படிங்க சிஸ்டர். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய ம். குமாரன் அல்லவா? யாக்கோபு, ம். யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் ம். சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? என்று சொல்லி ம். ம். அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இங்கிலீஷ்ல வந்து தே வர் அஃபெண்டட் பிகாஸ் ஆஃப் ஹிம். அஃபெண்டட் பிகாஸ் ஆஃப் ஹிம்னா, அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க. வேதத்துல இயேசுவோட காலத்துல when Jesus was on this earth இன்னொரு ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார். தெரியுமா? இன்னொரு ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. அவர் வந்து யோவான். யோவான் வந்து ஒரு பெரிய தேவ மனுஷன். யோவான் ஸ்நானகர். அவர் வந்து கிட்டத்தட்ட இயேசுவையே வந்து அ ஞானஸ்தானம் குடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்து அவர் என்ன பண்றாரு? யூஸ் பண்றாரு. He was used by God to give baptism to Jesus. சோ அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தான் யாரு? யோவான் ஸ்நானகன். ஆனா அந்த யோவான் ஸ்நானகனே பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து அவர பத்தி எழுதியிருக்குது. இயேசுவை குறித்த ஒரு சரியான ஒரு அறிவு இல்லாம இருந்தார். நான் ஒரு வசனம் படிப்போம். மத்தேயு 11. யோவான பத்தி எழுதுற ஒரு வசனம். மத்தேயு 11:11. அத போடுங்க. மேத்யூ 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ம். ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ம். ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பாருங்க யோவான் ஸ்நானகன் வந்து எப்படிப்பட்டவர்ன்னு வேதம் சொல்லுகிறதுன்னா, இதுவரைக்கும் அவரைப் போல ஒருவன் இஸ்ரவேல்ல எழும்பவில்லை. So Jesus places him in a place where he is even greater than Abraham, Isaac, Jacob, Moses, David. இவர்களை விட பெரியவனாக தான் இயேசு அவரை வந்து என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளையும், பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களையும் மிக சிறந்த தலை சிறந்த the greatest prophet of all the Old Testament prophets is யாரா? யோவான் ஸ்நானகன். சோ இப்படிப்பட்ட ஒரு யோவான் ஸ்நானகனே பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து இயேசுவ குறித்து வந்து சந்தேகப்படுறார். ஒரு இடத்துல வந்து யோவான வந்து புடிச்சு உள்ள அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு கேட்கறாங்க. உள்ள போட்டுறாங்க. அது இங்க அந்த இது தெரியும்ல, அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஏரோது வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுறாரு. எதனால அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாருன்னா, ஏரோது வந்து ஒரு தப்பான ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறனால, அது யோவான் வந்து கண்டித்து பேசுனதுனால, ஏரோத அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுறாரு. அப்போ யோவானுக்கே ஒரு டவுட் வருது. இயேசுதான் மெய்யான தேவனா? இயேசுதான் மேசியாவா? இல்ல இன்னொரு ஒரு மேசியா வரணுமான்னு ஒரு டவுட் வரும். அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? அவர் வந்து ஆள் அனுப்பி கேட்பார். சீஷர்கள் எல்லாம் அனுப்பி கேட்பார். நீங்க தான் மேசியாவா? இல்ல இன்னொருத்தர் வரணுமா? அப்படின்ற ஒரு டவுட் வரும். அந்த வசனத்த எடுப்போம். அது வந்து அ ஒரே நிமிஷம் இருங்க. லூக்கா அ லூக்கால எடுங்க. ம். லூக்கா 7:18. இவைகளையெல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது ம். யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, ம். நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா? அல்லது ம். வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ம். அடுத்தது. அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா? அல்லது ம். வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ம். ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த ம். சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக ம். குருடருக்கு பார்வை அளித்தார்.
இயேசு ஆ, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். ம், குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பாணிகள் ஆ, நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், ம். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. யோசிக்கும். என்னிடத்தில் ம். என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். பாருங்க, யோவான் வந்து அவருடைய சீஷர்களை அனுப்பி இயேசுவிடத்துல கேட்க சொல்றாரு. என்னன்னா, நீர் தான் மேசியாவா இல்ல இன்னொருத்தர் வரணுமா? ஆர் யூ த மெஸ்ஸாயா ஆர் ஷுட் வி வெயிட் ஃபார் another ஒன்? ஏன் யோவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, யோவான் வந்து சிறையில அடைக்கப்படுறாரு. இஸ் பீன் இம்பிரிசன். ஸோ யோவான் வந்து நல்லா கவனிக்கணும் நீங்க. என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா, சரி நான் சிறையில அடைக்கப்பட்டுட்டேன். மேசியா வந்துட்டாரு. மேசியா வந்து என்ன என்ன பண்ணுவாரு? விடுதலை ஆக்கிருவாரு. நான் வந்து நிச்சயமாக இந்த சிறையிருப்புல இருந்து என்ன ஆயிருவேன்? விடுதலை ஆயிருவேன்ற அவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனா அவரு சிறையில இருந்து வெளிய வந்த மாரி எந்த அக்கவுண்ட்டும் கிடையாது. ஏன்னா அவர் சிறையில அடைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு என்ன ஆயிருதுன்னா, ஏரோது வந்து அவர வந்து கொன்னுறாரு. அவர பிஹேட் பண்ணிறாரு. கழுத்த வெட்டி கொன்னுறாரு. சோ இந்த வெயிட்டிங் பீரியட்ல அவருக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட் வந்துருச்சுன்னா, நிஜமாலே இயேசு தான் வந்து மேசியாவான்னு டவுட் வந்ததுனால, ஆள அனுப்பி கேட்கிறாரு. என்ன கேட்கிறார்? "நீர் தானா?" அப்படின்னு கேட்கிறார். "நீர் தானா?" அப்படின்னு கேட்கிறார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன், பதில் சொல்றாரு பாருங்க. போய் யோவான்ட்ட சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? குருடர் பார்வை அடையறாங்க, செவிடர் கேட்கறாங்க, சப்பாணி நடக்கிறாங்க. அ எளியோருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. என் நிமித்தம் இடர் அடையாதவன் பாக்கியவான். சோ கோ அண்ட் டெல் வாட் யூ சீ. நீ என்ன பார்க்கிறியோ, நீ என்ன அற்புதங்கள பார்த்தியோ, என்ன நீ அனுபவிச்சியோ, அத போய் என்ன பண்ணு? சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சரி, நெறைய நேரம் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நேரங்கள் வருது. என்னன்னா டவுட் வந்துருது. டவுட் வராத ஆள் யாருமே கிடையாதுங்க. கரெக்ட்டா? டவுட்டு, அப்புறம் வந்து பயம், இந்த மாரி காரியங்கள் வராத ஆள் யாருமே கிடையாது. இப்ப டவுட் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஹவ் டூ வி ஹேண்டில் த டவுட்? இந்த பைபிள் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, தேவ மனிதர்கள் எல்லாருக்குமே என்ன வருதுன்னா, சில நேரங்கள்ல டவுட் வருது, சில நேரத்துல பயம் வருது, சில நேரத்துல தேவன் இருக்கிறாரான்னு சந்தேகம் வருது. இதெல்லாம் வந்து நார்மலா வருது. நம்ம போன வாரம்லாம் எலியா பத்திலாம் பார்த்தோம். எலியா வந்து பயங்கரமான ஒரு அ எப்படி சொல்றது? அ காரியங்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு, அ எசபேல் வந்து நான் உன்ன கொன்னுருவேன் அப்படின்னோனே அவர் என்ன பண்றான்? பயந்து போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே என் பிராணனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க கொன்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூசைடல் மோடுக்குள்ள போயிடுறான். யாரு? எலியா என்ற தீர்க்கதரிசி. சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கும் என்ன ஆயிருது? நெறைய நேரம் டவுட் வந்துருது. உங்களுக்கு வருதான்னு தெரியல. எனக்கு வருது சில நேரம் டவுட். உங்களுக்கு ஒருவேள வராம இருக்கலாம்னு நெனைக்கிறேன். எனக்கு வருது டவுட் சில நேரம். என்ன இது இப்படி போகுதே? என்ன இது இப்படி இருக்குதே? இது எப்படி நடக்கும்? இது எப்படி முடியும்? கர்த்தர் வந்து இத எப்படி செய்வார்ன்ட்டு. சோ இந்த மாரி டவுட் வரும்பொழுது நம்ம எப்படி இத ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியமான காரியம். ஹவ் டூ வி ஹேண்டில் டவுட்? சரி, நல்லா கேளுங்க. பைபிள்ல வந்து ஒரு காரியம் வந்து எழுதப்பட்டிருக்கு. வாங்க, நீதிமொழிகள் நீதிமொழிகள் 9, 10, 11. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ம், ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ம், என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அடுத்தது. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ ம். பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்கிறது. ஓகே. கர்த்தருடைய அறிகிற அறிவே என்னதான்? கர்த்தருக்கு பயப்படுற பயமே என்னது? ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the Holy One is understanding. கர்த்தரை அறிகிற அறிவே என்னது? விவேகத்தை கொடுக்குது. The knowledge of the Holy One is brings wisdom and understanding அப்படின்னு போட்டிருக்கு. போட்டுட்டு இதனாலே உன்னுடைய நாட்கள்லாம் நீடித்திருக்கும். சோ பயம் வரும்பொழுது, சந்தேகம் வரும்பொழுது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய காரியம். there's only one way. அது என்னன்னா, இன்னும் இந்த இடத்துல வந்து நான் கர்த்தரை எப்படி அறிந்து கொள்வது? இதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமென். whenever you have fear or whenever you have doubt about something, எத குறித்தாத ஒரு பயமோ, எத குறித்தாத ஒரு கவலையோ இருக்கும் பொழுது, அந்த ஏரியால நான் எப்படி இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்வதில தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம நெறைய நேரம் என்ன பண்ணிருவோம்னா, பயம் வரும்போது, டவுட் வரும்போது என்ன பண்ணிருவோம்னா, அந்த டவுட்டுக்கு வந்து நெறைய இடம் குடுக்க ஆரம்பிச்சுருவோம். அந்த டவுட்டுக்கு நெறைய இடம் குடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய சென்சஸ், இந்த 5 சென்சஸ், அந்த 5 புலன்களும் எதற்காக வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம்னா, அந்த டவுட்ட வந்து இன்னும் ரீஇன்ஃப்யூஸ் பண்றதுக்காக அந்த 5 சென்சஸ் வழியாக தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். சோ அத நான் இன்னும் கிளியரா சொல்றேன். இப்ப பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயத்த நீங்க வந்து எப்படி உணர்வீங்கன்னா, த்ரூ யுவர் சென்சஸ் தான் நீங்க அத உணர்வீங்க.
நீங்க பாக்குறதுனாலயோ, பேசுறதுனாலயோ, நீங்க டச் பண்றது, ஃபீல் பண்றது, திங்க் பண்றது, இதன் மூலமா தான் நீங்க வந்து உணர்வீங்க. சோ இந்த 5 சென்ஸும் யூசுவலா எதோட அலைன் ஆயிருக்கும்னா, அந்த டவுட்டோட அலைன் ஆகி தான் போயிட்டே இருக்கும். யூசுவலா வந்து 5 சென்சஸ் வந்து எதோட அலைன் ஆயிருது? டவுட்டோட தான் அலைன் ஆகி போயிருது. சோ இப்ப அந்த 5 சென்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கீழ்ப்படுத்தி அதுக்கு மேல ஆளுகை செய்யணும். சோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, சீஷர்களுக்கு இதே மாரி ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, பிசாச தொரத்த முடியல. பிசாச தொரத்தணும்னு ஒரு அப்பா வந்து ஒரு பையன கூட்டிட்டு வந்து விடுறாரு. இது வந்து மார்க் 9ல வந்து ரொம்ப டீட்டெயிலா வரும். நம்ம மார்க் 9 போ 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 வேண்டாம். மத்தேயு 17ல படிப்போம். அதுல வந்து ஒரு சுருக்கமாக எழுதியிருக்கும். ஒரு பிரீஃப் அக்கவுண்டா எழுதியிருப்பாங்க. மத்தேயு 17 எடுங்க. மத்தேயு 17, 14ல இருந்து படிப்போம். இது மார்க் 9ல வந்து டீட்டெயிலா இருக்கும். நீங்க மார்க் 9 அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. நம்ம மேத்யூ 17 படிக்கலாம் இன்னைக்கு. மேத்யூ 17, 14ல இருந்து 21 வரைக்கும். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ம். ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ம், ஆண்டவரே, ம், என் மகனுக்கு இரங்கும். அவன் ம். சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். ஆ, அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை ம், உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு ம். பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, ஆ, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? ம், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை ம், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ம், இயேசு பிசாசை அதட்டினார். உடனே ம், அது அவனை விட்டு புறப்பட்டது. ம், அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது ம், சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு ம், இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். ம், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று ம், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஓகே. சோ இந்த சாப்டர்ல வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பையன கூட்டிட்டு வராரு. பையனுக்கு பிசாசு புடிச்சிருக்கு. அந்த பிசாசு நிமித்தம் அவனுக்கு வந்து எபிலெப்சி. எபிலெப்சினா ஃபிட்ஸ் மாரி வருது. அந்த ஃபிட்ஸ் வரதுனால அவன் போய் தண்ணீலயும், தீயிலயும் வந்து தள்ளப்படுறான். சோ மார்க் 9ல நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். சீஷர்கள்ட்ட கொண்டு வந்தாங்க. சீஷர்களால அத தொரத்த முடியல. அவன இயேசுவினிடத்துல கொண்டு போறாங்க. இயேசு வந்து என்ன சொல்றாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். இஃப் யூ தௌ கேன் பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள்றாரு. ஒன்னு அப்பா என்ன சொல்லுவார்னா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசத்திற்கு அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்லாம் சொல்லுவார். இது மார்க் 9ல ரொம்ப டீட்டெயிலா வரும். உடனே அந்த பிசாச ஆண்டவர் துரத்திடுவார். துரத்திட்ட பிறகு சீஷர்கள் வந்து தனியா கூப்பிட்டு கேட்கறாங்க. கூப்பிட்டு கேட்ட உடனே, நான் எங்களால ஏன் துரத்த முடியல அப்படின்னு கேட்கறாங்க. மார்க் 9ல இந்த பதில் வராது. எந்த பதிலு? 20வது வசனத்துல இருக்க பதில் மார்க் 9ல வராது. அது வந்து இங்க தான் வருது. அதனால இந்த பகுதிய நான் எடுக்க சொன்னேன். சோ தனியா இப்ப கூப்பிட்டு கேட்கறாங்க. 19வது வசனத்துல படிச்சோம்ல, எங்களால ஏன் அத செய்ய முடியல? வை கான்ட் வி காஸ்ட் இட் அவுட்? இந்த கொஸ்டின் ஏன் அவங்களுக்கு வந்திருக்குன்னா, திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் டிரைவிங் அவுட் டீமன்ஸ். இதுதான் முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்பதாகவே நெறைய தடவ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பிசாசெல்லாம் துரத்தி இருக்கிறாங்க. இயேசுவே வந்து அவங்கள வந்து மத்தேயு 10ல வந்து அனுப்புறாரு. 2 2 அனுப்புறாரு. அனுப்பி ஒவ்வொரு வில்லேஜுக்கா போய் நீங்க என்ன பண்ணுங்க? ஊழியம் பண்ணுங்க, பிசாசுகள தொரத்துங்க, வியாதியஸ்தர சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி கமிஷன் பண்ணி அனுப்புறாரு. அப்பவே நெறைய பேர தொரத்திட்டானுங்க. சோ தி டிசைபிள்ஸ் வர் ஆல்ரெடி ஆப்பரேட்டிங் இன் சைன்ஸ் வொண்டர். அற்புத அடையாளங்கள்ல ஏற்கனவே அவங்க என்ன பண்றானுங்க? செயல்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த இடத்துல அவர்களால தொரத்த முடியல. அதற்கு அவர் இயேசுட்ட கேட்கறாங்க. ஏன் எங்களால தொரத்த முடியல? வை வி கான்ட் டிரைவ் இட் அப்படின்னோனே, இயேசு ரொம்ப கிளியரா பதில் சொல்லிட்டாரு. சுத்தி வளைச்சுலாம் பேசல பாருங்க. பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப். உன்னுடைய என்னதுனால? அவிசுவாசம். அவிசுவாசத்தினால தான் என்ன பண்ண முடியல? தொரத்த முடியலன்னு சொல்லிட்டு, உனக்கு கடுகளவு அ விசுவாசம் இருந்துச்சுன்னா, இந்த இந்த கா கா காட்டுத்தீ மரம், மஸ்டர்ட் சீட் இத பார்த்து நீ சொல்லும்பொழுது, அது பிடுங்கி போய் எங்க போடும்? சமுத்திரத்தில் விழப்போகும்ன்னு சொல்லிட்டு, 21வது வசனம் தான் நெறைய பேருக்கு டவுட் இன்னும். இந்த ஜாதி பிசாசு, இதுல தான் எல்லாருக்கும் டவுட். ஜெபத்தினாலும், உபவாசத்தினாலும் போகாது அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த வசனம் நெறைய பேருக்கு உள்ள போயிருக்குன்னு எப்ப கண்டுபிடிச்சேன்னா, போன சண்டே ஒரு சர்ச்ல ஈவினிங் ஹீலிங் சர்வீஸ் கூப்பிட்டிருந்தாங்க. சோ எல்லாம் டீச்லாம் பண்ணி முடிச்சுட்டு டவுட் கேளுங்க அப்டின்னேன். நீங்க டவுட் கேளுங்க. டவுட்லாம் கேட்டு முடிச்ச அப்புறம் நம்ம ஹீலிங் பண்ணலாம் அப்டின்னோனே, ஃபர்ஸ்ட் எடுத்து ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க. பிரதர், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும், விசுவாசத்தினாலும் போகாதுன்னு சொல்றாங்களே பிரதர், அது எந்த ஜாதின்னு அப்டின்னாங்க. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். கர்த்தருடைய சித்தம் வந்து மனுஷனுக்குள்ளேயே ஜாதி இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தருடைய சித்தம். கரெக்ட்டா இல்லையாங்க?
ஜாதின்ற ஒண்ணு வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க? கர்த்தர் கண்டுபிடிச்சாரா? மனுஷன் கண்டுபிடிச்சாரா? எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் கண்டுபிடிச்ச மாதிரி எங்கேயும் தெரியல. ஜாதின்ற விஷயத்த கண்டுபிடிச்சது யாரு? மனுஷன் தான். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து சொசைட்டில இந்த ஜாதிய வச்சுதான் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஏன் நான் பெருசு, நான் உயர்ந்தவன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கான்செப்ட கண்டுபிடிச்சதே யாரு? மனுஷன் தான். கர்த்தர் வந்து யாரையும் வந்து இந்த மாதிரி வந்து ஜாதி வச்சு பிரிக்கவே இல்ல. சோ மனுஷங்குள்ளே கர்த்தர் வந்து ஜாதி பார்க்காத போது பிசாசுக்குள்ள கர்த்தர் ஜாதி பார்த்து வச்சிருப்பாரா? இல்ல பிசாசுக்குள்ள ஜாதி இருக்குமா? இருக்க சான்ஸ் இல்ல. செகண்ட் வந்து என்னன்னா, இத இத நீங்க தமிழ்ல நீங்க படிக்கும் பொழுது, இது வந்து உங்களுக்குள்ள வந்து இது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா? இல்ல இது உங்களுக்கு வந்து எப்படி கேட்கிறது? அம் இத படிக்கும் பொழுது ஆமா கரெக்ட் அப்படின்னு தோணுதா? இல்ல இதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்கே இந்த வசனம் அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டுமின்றி போகாதுன்றத படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள வந்து சந்தேகம் வந்திருக்கா? சந்தேகம் வந்திருந்துச்சுன்னா நீங்க சரியான ஒரு இதுல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். எனக்கெல்லாம் நிறைய தடவை அதை படிக்கும்போது கொஞ்சம் சந்தேகம் தான் வந்துச்சு. அது எப்படி ஆண்டவரே? எந்த ஜாதின்னு எனக்கு வந்து எனக்கு என்ன சந்தேகம் முதல்ல வந்துச்சுன்னா, நான் ஆண்டவர்ட்ட இப்படியே கேட்டேன். ஆண்டவரே இப்ப நான் வந்து பிசாசு ஓட்ட போறேன். அது எந்த ஜாதின்னு எனக்கு எப்படி ஆண்டவரே தெரியும்? அது என்ன ஜாதி சொல்லிட்டா வந்து என்ட்ட சொல்ல போதா? நான் கை வச்சேன்னா நீ எந்த ஜாதின்னு சொல்லு. பிளஸ் பிசாசுக்கு என்ன ஜாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிசாசு எந்த ஜாதின்னு என்னது எனக்கு தெரியாது. கரெக்ட்டா? தெரிஞ்சாவது பரவால்ல. இப்ப நான் எப்படி ஆண்டவரே ஜாதி கண்டுபிடிக்கிறது? நான் இப்படிலாம் கேட்டிருக்கேன் ஆண்டவர்ட்ட. நீங்கலாம் கேட்டீங்களான்னு தெரியல. நான்லாம் கேட்டிருக்கேன். ஆண்டவரே நான் பிசாசுலாம் ஓட்டணும். நீங்க பாட்டுக்கு ஜாதி இந்த ஜாதி, அந்த ஜாதின்றீங்க. நான் அந்த ஜாதிய கண்டுபிடிச்சு, அப்புறம் எந்த ஜாதிக்கு நான் உபவாசம் பண்ணணும்ன்றதும் போட்டிருக்கு. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும், உபவாசத்தினாலும் போகாதுன்னு போட்டிருக்கு. அப்ப எந்த ஜாதிக்கு நான் உபவாசம் பண்ணணும்? கரெக்ட்டா இல்லையா? ஏதோ ஒரு ஜாதிக்கு தான் உபவாசம் பண்ண சொல்லியிருக்காரு. இல்ல சில ஜாதிகளுக்கு உபவாசம் பண்ணணும்னு போட்டிருக்கு. அப்படின்லாம் எனக்கு கேள்வி வந்துச்சு. இத வச்சு நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் பதிலே குடுக்கல. ஏன்னா ஜாதி இருந்தா தானே பதில் குடுப்பாரு. ஜாதியே இல்லையே. பிசாசுக்குள்ள ஜாதி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எப்படி பதில் குடுப்பா? பதிலே குடுக்கல. அப்புறம் தான் அது வந்து பார்த்தேன்னா, நான் கொஞ்சம் ஒழுங்கா நீங்க படிச்சு பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் கிளியரா படிக்கணும். இங்கிலீஷ்ல போடு, கேஜேவில போடு விஜய். அந்த 21 கேஜேவில போடு. மத்தேயு 17:21. ம். கேஜேவில போடு. Howbeit this kind goes not out but by prayer and fasting. So this kind அப்படின்னு வரும். இதே வந்து நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எப்படி வரும்னா however this kind அப்படின்னு வரும். இங்க வந்து howbeit வருது. கொஞ்சம் அது பழைய இங்கிலீஷ் அது. however this kind அந்த this kind தான் அவங்க என்ன போட்டுட்டாங்க? இந்த ஜாதின்னு போட்டுட்டாங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்த்து போடு விஜய். தமிழ்ல என்ன போட்டுட்டாங்க? இந்த ஜாதி பிசாசுன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல திஸ் கைண்ட்னு வருது. சோ இப்ப தமிழ்ல இந்த ஜாதினா இங்கிலீஷ்ல வந்து திஸ் காஸ்ட்னு தானே வரணும். இல்ல திஸ் குரூப்னு வரணும். இல்ல அந்த மாதிரி தானே வரணும். எப்படி வந்து இந்த ஜாதின்னு போட்டாங்க அவங்க? ஃபர்ஸ்ட் வந்து அது டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டாயிருச்சு. ஒரு சரியான டிரான்ஸ்லேட் ஆகாம ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து மத்தேயு 20 அதே இதுல 20 வசனம் போடு விஜய். 20வது வசனத்தை போடு. பாருங்க. இயேசு வந்து இங்க எதை குறித்து பேசுகிறார்னா, அவ்விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ் இஸ் டாக்கிங் ஹியர் அபவுட் அன்பிலீஃப். பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப். புரியுதுங்களா? பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப் தான் போட்டிருக்கு. போட்டுட்டு உனக்கு விசுவாசம் இருந்தால் என்ன ஆயிரும்? ஒரு மரத்தை கூட நீ வந்து பார்த்து பேசும்பொழுது அது பிடுங்கி சமுத்திரத்துக்குள்ள போகும் அப்படின்ற மாதிரி வருது. புரியுது உங்களுக்கு சொல்றது? சோ இப்ப நல்லா கவனிங்க. இங்க வந்து என்ன சப்ஜெக்ட் ஜீசஸ் டீல் பண்றாருன்னா அவிசுவாசத்தை டீல் பண்ணிட்டு இருக்காரு. சோ பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப் போட்டு சொல்லிட்டு அடுத்த அவசரத்துல என்ன வருது? திஸ் however this kind will not go out except by prayer and fasting. அவிசுவாசம் உனக்குள்ள இருக்குன்னா அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசம் கொண்டு வர்றதுக்கு நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அப்புறம் என்ன பண்ணு? உபவாசம் பண்ணுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அவிசுவாசத்தை நீக்கிறதுக்கு நீ அதிகமா என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணுன்ற. எதுக்கு உபவாசம் பண்ண சொல்றாரு? சரி நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் உபவாசத்தினால பிசாசு ஓடுதுன்னா உபவாசம் வந்து தேவனுடைய நாமத்திற்கு மேல இருக்குன்னு அர்த்தமாயிரும். கரெக்டா இல்லையா? இஃப் a demon is driven out only because you are fasting, then fasting is greater than the name of Jesus. எத்தனை பேருக்கு புரியுது?
எது பெருசுங்க? இயேசுவோட நாமம் பெருசா? இல்ல உங்க உபவாசம் பெருசா? இயேசுவின் நாமம். இயேசு நாமம் தான் பெருசு. உபவாசம் பெருசா இருக்க சான்ஸ் இல்ல. ஆனாலும் உபவாசத்தை பற்றி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா 2யும் கம்பேர் பண்ணீங்கன்னா எது பெருசு? ஐ அம் நாட் சேயிங் யூ ஷுட் நாட் ஃபாஸ்ட். தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. இவர் வந்து ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்ல, இல்ல. ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாதுன்றது பேச்சு கிடையாது. இதுதான் ஃபாஸ்டிங். இதுதான் ஜீசஸோட நேம். நான் எது பெருசுன்னு நான் கேட்கிறேன். விச் இஸ் கிரேட்டர்ன்னு கேட்கிறேன். எது மேன்மையானதுன்னு கேட்கிறேன். எது சிறந்ததுன்னு கேட்கிறேன். எது மேலானதுன்னு கேட்கிறேன். அது வந்து ஃபாஸ்டிங்கா ஜீசஸோட நேமா? இயேசுவின் நாமம். இயேசுவோட நாமம் தான். கரெக்டா? சோ இயேசுடைய நாமத்தினால தான் நீங்க பிசாசுகளை துரத்துவீர்கள்ன்றத இயேசுவே சொல்லியிருக்காரு. எப்ப சொன்னாரு? 16, 17ல அவர் வந்து பரமேறதுக்கு முன்பதாக பிஃபோர் ஹி அசெண்டட் டு ஹெவன் சீசர்களுக்கு சொல்றார். உலகம் எங்க போய் சுவிசேஷத்தை சொல்லு, என் நாமத்தினாலே என்ன பண்ணு, எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்லிட்டு, என் நாமத்தை வைத்து நீ என்ன பண்ணு, பிசாசை துரத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போனார். புரியுதுங்களா? சோ இயேசுடைய நாமத்திற்கு தான் சகல வல்லமை இருக்குது. The name of Jesus has all authority on heaven and earth. ஆனா நிறைய நேரம் வந்து இந்த இயேசுடைய நாமத்தை நாம் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறோம். ஏனென்றால் நமக்குள்ள அவிசுவாசம் பெரிதாக இருக்கிறதுனால இயேசுவோட நாமம் செயல்படுத்த முடியாம இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஏன் அவிசுவாசம் பெருசா இருக்குன்னா, நம்மளோட அந்த 5 புலன்கள் சொன்னல, அந்த 5 சென்சஸ் இருக்குல்ல, அந்த 5 சென்சஸ் வந்து நிறைய நேரம் நம்மள ஓவர்டேக் பண்ணிருக்கு. இப்போ இந்த இதுல கான்டெக்ஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வாங்க, இப்போ மார்க் 9க்கு வாங்க. இப்போ மார்க் 9க்கு வந்தீங்கன்னா இது புரிஞ்சிடும். மார்க் 9க்கு வந்தீங்கன்னா டீடைலா எழுதியிருக்கு. மார்க் 9க்கு வந்துரு விஜய். மார்க் 9 16. மார்க் 9:16 படிங்க. அவர் வேத பாரகரை நோக்கி, ம். நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது படிங்க. ம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, ம். போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை ம். எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது ம். அவன் நுரை தள்ளி பல்லை ம். கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி ம். விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், ஆ. அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். ம். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, ம். எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? ம். எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை போதும். அவர் போதும் சிஸ்டர், போதும். சோ இங்க பாத்தீங்கன்னா வேத பாரகர், ஸ்கிரைப்ஸ். சோ ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து மேத்யூ வந்து ரொம்ப டீடைலா ரெக்கார்ட் பண்ணல. பட் மார்க் வந்து ரொம்ப டீடைலா ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு. இயேசு வந்து அந்த டிரான்ஸ்பிகரேஷனை முடிச்சிட்டு இறங்கி வரார். மலையில இருந்து இறங்கி வரார். டிரான்ஸ்பிகரேஷன், ஆஃப்டர் த டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூபம் ஆகுறாரு பாத்தீங்களா? இறங்கி வரார். யார் அவர் கூட யார் இருந்தாருன்னா 3 சீஷர்கள் இருக்காங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான் இருக்கிறாங்க. இவங்க 4 பேர் இறங்கி வர. இறங்கி வந்த பார்த்தா பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு பயங்கரமா. வேத பாரகர்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய டிபேட்டே ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இயேசுவோட சீஷர்கள் வந்து இந்த பையனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை துரத்தி விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுதான் அங்க வந்து டிபேட். ஏன் இந்த டிபேட் நடந்துட்டு இருக்குன்னா, இவர்கள் அநேகருக்கு என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஊழியம் பண்ணிருக்காங்க. இந்த இயேசுவோட சீஷர்கள் இருக்காங்கல்ல, இயேசு இல்லாத டைம்ல நிறைய பேருக்கு ஊழியம் பண்ணி நிறைய பேர் சுகமாக்கி இருக்காங்க, பிசாசெல்லாம் துரத்திருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல மட்டும் செய்ய முடியல. அதனாலதான் டிபேட் போயிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதனாலதான் டிபேட் போயிட்டு இருக்கு. இன் திஸ் ஒன் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ், இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. பீகார்ல வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது சர்வீஸ் முடிச்சுட்டு நான் ஒரு ஊழியக்காரர் சொன்னேன் பாத்தீங்களா, 17 வருஷம் ஊழியம் பண்ணாரு. ஆனா அவர் வந்து வல்லமை இல்லாம நான் ஊழியம் பண்ணேன் பாஸ்டர். இப்போ வந்து வல்லமையோட ஊழியம் பண்ண அவரும் நானும் சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இருந்தாரு, அவங்க மனைவி இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட அந்த மிஷின் ஃபீல்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் சர்ச்ல. பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் சர்வீஸ் முடிச்சுட்டு லைன் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க ஜோம் பண்றதுக்கு. ஸோ நானு, அவரு, அப்புறம் இன்னும் நிறைய ஊழியக்காரர் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நான் அதுக்குள்ள என்ன கொடுத்துட்டேன், ட்ரைனிங் கொடுத்துட்டேன். அந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் மினிஸ்ட்ரியில ட்ரைனிங் கொடுத்தனால எல்லாரும் சேர்ந்து ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ணி எல்லா பிசாசையும் துரத்திட்டு இருக்கோம். எல்லா பிசாசும் ஓடுது, எல்லாத்தையும் துரத்திட்டோம். நான் வந்து ஒரு 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி ஆனோட எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா காலையில இருந்து மினிஸ்டர் பண்ணிருக்கோம். நான் உடனே அவர்கிட்ட என்ன சொன்னேன், பிரதர் நான் வந்து வீட்டுக்கு போறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்துருங்க, பிகாஸ் ஐ வாண்ட் ஹேவ் லஞ்ச்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் வரவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour மேல ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் வரவே இல்லை. வீடு வந்து சர்ச் பக்கத்துல தான், வீடு, அந்த ஒரு கேம்பஸ்குள்ள. வரவே இல்லை. நான் உடனே திரும்ப போனேன். போயிட்டு என்னாச்சு பிரதர், என்ன, ஏன் நீங்க வரல அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல பாஸ்டர் எல்லாரும் போயிட்டாங்க, இந்த ஒரு பிசாசு மட்டும் போக மாட்டீங்க அப்படின்னாரு. இது உண்மையா நடந்துச்சு. ஒரு அம்மா வந்து பிசாசு போனா போக மாட்டேங்குது.
எங்களுக்கு ஒரு ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. நான் கேட்டேன், "என்ன இது ஒண்ணும் என்ன பிரதர் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அப்ப இன்னாத்துக்கு போயிருக்கணுமே பிசாசு? நமக்கு வேற லஞ்ச் டைம் ஆயிருச்சு. பிசாசு என்ன நம்ம லஞ்ச் டைம தடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வந்தா ஒரு அம்மா, ஒரு ஒரு முஸ்லீம் கப்புல் அவங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. வந்திருக்கோன்னே நான் உடனே நானும் ஜெபம் பண்ணேன். கை வச்சு ஜெபம் பண்ணா கீழ விழும். கீழ விழும். அதுக்கப்புறம் இயேசு நாமத்துல போ அப்படின்னா சிரிக்கும். அந்த அம்மா என்னைய பார்த்து சிரிக்கும். சரி இந்த பிசாசு என்ன நம்மளே கிண்டல் பண்ணுது. என்னடா இது? நம்மள சாப்பிடவும் விட மாட்டேங்குது. லஞ்ச் டைம்ல உட்கார்ந்து நம்மள போட்டு 3 மணிக்கு மேல ஆயிருச்சு. எனக்கு வேற பசிக்குது. ஏன்டா இது லஞ்ச் டைம்ல உட்கார்ந்து இந்த பிசாசு நம்ம உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், "என்ன பிரதர் எல்லா பிசாசும் பேசி இந்த பிசாசு என்ன இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்குன்னு" யோசிச்சுட்டே இருந்தோம். அப்ப நான் உடனே ஆண்டவர்ட்ட கேட்டேன். ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எதனால இது வந்து மாட்டேங்குது? வை இட் இஸ் நாட் லீவிங்? தேர் ஷுட் பி தேர் குட் பி எனி சம் ரீசன். அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரு. எனக்கு எனக்கு ஒரு பிக்சர் மைண்ட்ல வந்துச்சு. என்ன ஒரு பிக்சர் மைண்ட்ல வந்துச்சுன்னா, யாரோ வந்து ஏதோ ஒரு மந்திரிக்கிற மாரி. அத மந்திரிக்கிற மாரின்னா, இந்த எஸ்பெஷலி இந்த சில முஸ்லிம் இந்த மாந்திரீகம் பண்ற இவங்கலாம் பார்த்திருக்கீங்களா? காஃபிர் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு காஃபிர்னா, இந்த அவங்க வந்து இந்த மந்திரம்லாம் பண்ணி, இந்த தாயத்தெல்லாம் கட்டுவாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாரி இது. இந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மயில் ரெக்கைலாம் வச்சு இப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல. அந்த மாரிலாம் பண்ணி, மந்திரம் பண்ணி, தாயத்தெல்லாம் கட்டுவாங்க. சில இதுலலாம் பண்ணுவாங்க. சில மசூதிகள்லாம். அது அது பண்றது காஃபிர்ன்னு ஒரு குரூப் இருக்காங்களாம் அப்படின்ட்டு. அந்த மாரி ஒரு பிக்சர் என் மைண்ட்ல வந்துச்சு. அப்ப நான் வந்து அந்த அந்த மிஸ்டர்ட்ட கேட்கிறேன். இவரு அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். வாட் இஸ் ஹி டூயிங் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் கேட்டா அவர் சொல்றாரு. அப்பதான் அந்த அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு காஃபிர் அப்படின்றாரு. சோ தட் மேன் இஸ் அ மேன் ஹூ டஸ் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த 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 மாரி மந்திரம் பண்ணி, தந்திரம் பண்ணி, தாயத்த குடுக்குறது, இந்த மாரி வேலைலாம் பண்றாராம். காஃபீர் அப்டின்னாரு. அப்ப நான் கேட்டேன், "என்ன பண்ணாரு? இவரு எதுன?" அப்டின்னோனே, அப்புறம் தான் அந்த ஆளு வந்து உண்மைய சொல்றாரு. அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, "நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமா இந்த தொழில்ல தான் இருக்கேன்." அவர் தொழிலே வந்து மந்திரம் பண்றது தான். மந்திரம் பண்ணி காசு வாங்கிப்பாரு எல்லார்ட்டயும். யாராவது வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வராங்க, உடம்பு சரியில்ல வந்தாங்கன்னா, ஒரு மந்திரம் பண்ணி ஒரு தாயத்த குடுத்து, ஒரு ஃபீஸ் மாரி வாங்கிக்கிறது. இதான் வேல. சோ இதுக்கு எனக்கு உதவி செய்றதுக்கு ஒரு 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 பிசாசு இருக்கு அப்டின்றாரு. உண்மைய சொல்றாரு. அப்படியே சொன்னாரு உண்மை. இதுக்கு எனக்கு உதவி செய்றதுக்கு ஒரு பிசாசு இருக்கு. அந்த பிசாசு என்ன சொல்லுச்சா, இவர்கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி, "நீ வந்து என்னைய யூஸ் பண்ணிக்கோ. உன்னுடைய பிசினஸ்ல என்னைய யூஸ் பண்ணிக்கிட்டன்னா, நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். ஆனா நீ என்ன யூஸ் பண்றதுக்கு, நான் உன் கூடவே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு சரீரம் தேவைப்படுது." சரி நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு வந்து எப்படி ஆப்பரேட் பண்ணுவான்னா, அவனுக்கு வந்து ஒரு கான்டியூட் தேவை. கான்டியூட்னா, ஹி நீட்ஸ் a பிளேஸ் டூ ரெஸ்ட். இயேசு வந்து அந்த இதுக்கு போறாரு பாத்தீங்களா? அந்த மார்க் 5ல படிப்போம்ல. அந்த லேகியோன பார்க்க போவாரு. அந்த காற்றையும் கடலையும் தாண்டி என்ன பண்ணுவாரு? லேகியோன பார்க்க போவாரு. போம்போது அந்த லேகியோன் அந்த பிசாசெல்லாம் கத்தும். அ "தேவகுமாரனே, எதுக்கு நீர் வந்தீர்? எங்கள துன்புறுத்த" அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள வந்து அந்த பன்னிக்குள்ள போறதுக்காக எங்களுக்கு என்ன குடுங்க? பெர்மிஷன் குடுங்க அப்படின்னும். ஏன்னா, பிசாசு வந்து ஆப்பரேட் பண்றதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு சரீரம், ஒரு கான்டியூட்ன்னுவாங்க. கான்டியூட்னா இட் இட் நீட்ஸ் சம்திங் டூ லிவ் அண்ட் ஆப்பரேட். சோ நெறைய நேரம் பிசாசு எத புடிச்சுக்கிறான்? ஒரு வீக்கான ஒரு மனுஷன புடிச்சுக்கிறான். இயேசுவ அறியாத ஒரு மனுஷன், இயேசுவ ரட்சகரா ஏத்துக்கொள்ளாத ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படாத ஒரு மனுஷனுக்குள்ள போய் என்ன பண்ணிக்கிறான்? உட்கார்ந்துக்கிறான். அதுதான் பிசாசு புடிச்சுச்சுன்றோம். உட்கார்ந்துட்டு அதன் வழியாக அவன் என்ன பண்றான்? வேலை செய்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் எப்படி வேலை செய்றான்னு? சோ நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள பிசாசு வருவான். உங்களுக்கெல்லாம் ஒருத்தனும் வர முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ஏன்னா சில கிறிஸ்தவர்களுக்கு இந்த பயம் இருக்குது. பிரதர் எனக்குள்ள பிசாசு வந்துருவானா? இல்ல நான் போய் பிசாசு புடிச்சு அவனுக்கு ஜெபம் பண்ணா எனக்குள்ள வந்துரும். உங்களுக்குள்ள வர முடியாதுங்க. உங்களுக்குள்ள ஆல்ரெடி உங்க வீடு ஆக்கியூபைட். உங்கள யார் ஆக்கியூபை பண்ணியிருக்கா? ஹோலி ஸ்பிரிட் ஆக்கியூபை பண்ணிட்டார். உங்க யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். 1 கொரிந்தியர் 6ல தெளிவா போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். அப்பன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் உள்ள இப்ப வாசம் செய்றாரு. யூ ஆர் ஆல்ரெடி ஆக்கியூபைட். சோ நீங்க பயப்பட வேண்டாம். ஐயய்யோ! நான் போய் ஜெபம் பண்ணா பிசாசு எனக்குள்ள வந்துருமோ? ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியாது. ப்ளீஸ் ஸ்டாப். என்னாச்சு விஜய்? விஜய் என்னாச்சு? வீடியோ கிளியரா இருக்கா சிஸ்டர் உங்களுக்கு? எஸ். ஓகே, ஓகே. சோ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல என்ன வர முடியாது? பிசாசு வர முடியாது. பிசாசு வர முடியாது. இதுல கிளியர் ஆயிக்கோங்க. சோ உங்களுக்குள்ள ஒண்ணும் வர முடியாது. நீங்க எல்லாம் பயப்பட வேண்டாம் இனிமேல். சோ ஆமென். இந்த காஃபீர் சொல்றாரு, நான் வந்து இந்த இந்த வேலைய செய்றதுக்கு எனக்கு ஒரு பிசாசோட உதவி தேவை. அந்த பிசாசு வந்து சொல்லிச்சாம், நான் உன் கூட இருந்து இந்த காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு என்ன வேணும்? ஒரு கான்டியூட் வேணும். கான்டியூட்னா ஒரு 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 ஏதோ ஒரு இதுக்குள்ள போய் நான் உட்கார்ந்துக்கணும் அப்டின்ட்டு. சோ யார் கான்டியூட்? இப்ப கண்டுபிடிங்க யார் கான்டியூட்? அவரோட ஒய்ஃப் தான். மனைவி தான் கான்டியூட். சோ என்னைக்கு வந்து அவர் இந்த ஓகேன்னு சொன்னாரோ அந்த பிசாஸ்ட்ட, அன்னையிலிருந்து அவரோட மனைவிக்கு தீராத முதுகுவலி. பிரச்சனை வந்து நமக்கு முதுகுவலி. என்னையிலிருந்து 15 வருஷமா இருக்கு அந்த முதுகுவலி.
The day he said yes to the demon, his wife is suffering from this back problem. முதுகுல பயங்கர வலி இருக்குமா, மருந்து சாப்பிட்டா இது சாப்பிட்டா போலையா, அது போகாது. ஏன்னா பிசாசு உள்ள இருக்கும்போது என்ன ஆகாது, போகாது. சோ இந்த உண்மையை அவர் எங்ககிட்ட சொல்றாரு. சோ அப்பனா இது வந்து வில்லிங்லி அவர் இடம் கொடுத்திருக்கிறார். அவர் இடம் கொடுத்து உட்கார்ந்துருக்கு பிசாசு. அவருக்கு தெரியாம உட்காரல. அவர் இடம் கொடுத்து ஆமா நீ உள்ள வான்னு சொல்லி உட்கார்ந்துருக்காரு. இப்போ அவர் வில்லிங்கா இடம் கொடுத்ததுனால இப்ப அவர் தான் வில்லிங்கா என்ன பண்ணணும், இல்லன்னு சொல்லணும். புரியுதுங்களா? He is invited the demon at his will. அவருடைய சுய சித்தத்தின்படி தான் பிசாச உள்ள வர வச்சிட்டாரு. கதவை திறந்து உள்ள வச்சு. இப்போ நீங்க கதவை திறந்து ஒரு கெஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள வராங்கன்னா, நீங்க கதவை திறந்ததுனால கெஸ்ட் உள்ள வராது. கரெக்டா? இப்ப நீங்க தான் கெஸ்ட வெளியே போக சொல்லணும். இயேசு சொல்றாருல்ல, இதோ நான் கதவு இடத்துல இருந்து தட்டி கொண்டிருக்கேன். எவன் திறக்கிறானோ உள்ள வருவன். சால்வேஷனே எப்படி இருக்குது? சுய சித்தத்தின்படி தான் நடக்குது. நீங்க ஆண்டவருக்கு எஸ் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வராரு. அதே போலதான் பிசாசுக்கு நீங்க எஸ் சொல்லும் போது பிசாசு என்ன பண்றான், உள்ள வரான். சோ இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா அவர்கிட்ட சொல்றோம், அதனாலதான் அந்த பிசாசு போக மாட்டேங்குது. நாங்க கை வச்சு ஜோம் பண்றோம், எல்லாம் பண்றோம், எங்களை பார்த்து சிரிக்குது. அது ஏன் சிரிக்குது அப்படின்னா, அதுக்கு தெரியுது, எப்பா என்னை உள்ள இன்வைட் பண்ணது இவரு, நீ இவர்கிட்ட டீல் பண்ணாம என்ன டீல் பண்ணிட்டு இருக்க பாத்தியா அப்படின்னு அது எங்களை பார்த்து சிரிக்குது. நியாயமா? அது கரெக்டா இருக்குது. அது நீ சொன்னாலாம் போக மாட்டான், அந்த ஆள் பாரு என்ன பண்றான் பாருன்னு சிரிக்குது. நாங்களும் உட்காந்து யோசிக்கிறோம் என்ன பண்றேன். அப்புறம் அவர்கிட்ட சொல்றோம், பிரதர் இந்த பாருங்க, he's a man of sound mind. சவுண்ட் மைண்ட் தெளிந்த புத்தியில இருக்க ஒரு மனுஷன். அவரை ஒன்னும் ஏமாத்தி எல்லாம் பிசாசு வரல. அந்த தெளிவா சொல்றான், எனக்கு இந்த பிசினஸுக்கு பிசாசு தேவை, பிசாசை நான் கூப்பிட்டுருக்கேன், பிசாசு உள்ள உட்காந்துட்டான். சரிங்களா? இவன் இல்லாம நான் பிசினஸ் பண்ண முடியாது. அப்ப நாங்க என்ன சொல்றோம் அவர்கிட்ட, பிரதர் இப்போ உங்க மனைவி சுகமாகணும்னா, இதான் ரீசன் தெரிஞ்சிச்சு பிரதர். இப்போ உங்க மனைவி சுகமாகணும்னா யூ ஹேவ் டு ரெனவுன்ஸ் த டெவில். ரெனவுன்ஸ் த டெவில்னா பிசாச நீங்க வந்து என்ன பண்ணணும், மறுதளிக்கணும். யூ ஹேவ் டு ரெனவுன்ஸ் இட். நீங்க வில்லிங்கா பிசாச வந்து இனிமேல் எனக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை நீங்க வில்லிங்கா சொல்லும் பொழுதுதான் அது பிசாசு போகும். சோ நீங்க பிசாச ரெனவுன்ஸ் பண்ணணும்னா யார் அக்செப்ட் பண்ணணும்? இயேசுவை நீங்க அக்செப்ட் பண்ணணும். நல்லா கேளுங்க. If you want to renounce the devil, you need to accept Jesus. இல்லங்க, பிசாசும் இருப்பாரு, இயேசுவும் இருப்பாரு. ஒரு வீட்டுல 2 பேர்லாம் இருக்க முடியாது. சில பேர் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் சைடு பை சைடு வச்சுக்கலாம் போல அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. சோ ஒருத்தர் தான் இருக்க முடியும். either your house should be holy or your house should be haunted. அதாவது உங்களுடைய வீட்டுல வந்து பரிசுத்தம் இருக்கணும், இல்லைன்னா உங்க வீட்டுல பேய் இருக்கணும். அதான் haunted. It should be holy or haunted. Can't be both. ஆமென். சோ நான் சொல்றோம், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு நீங்க இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை நாங்க செய்யறோம். நீங்களும் அதை வந்து எங்களோட சேர்த்து அந்த ஜெபத்தை பண்ணுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்கவே இல்லை அந்த ஆளு. நான் சொல்றோம், உங்க மனைவி சுகமாகணும்னு இயேசுவை ஏற்றுக்கணும். அவர் எங்ககிட்ட சொல்றாரு, பிரதர் நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. அவர் ஹிந்தியில சொன்னார், நான் தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வேணா அல்லாஹ் பேர்ல சொர்த்தங்களா அது அப்படின்னாரு என்கிட்ட. அல்லாஹ் பேரை சொல்லி நீங்க துரத்துங்களா அப்படின்றாரு. நாங்க சொல்றோம், இயேசுவின் நாமத்திற்கு தான் எல்லா இதுவும் என்ன பண்ணும், கீழ்ப்படி. all the name on heaven and earth and all knee shall bow down only to the name of Jesus. வேற எந்த நாமத்திற்கும் வேற எந்த நேமுக்கும் எதுவுமே கீழ்ப்படியாது, இயேசுவோட நாமத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். அப்படின்னா இல்ல பிரதர், அவர் ஒத்துக்க இல்ல பிரதர் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து இந்த பொழப்பு பண்ணிட்டு இருக்கேன், இந்த பொழப்புல வந்து மண்ணு விழுந்துரும். சரி, அவருக்கு எண்ட் ஆஃப் தி டே அவர் பொழப்பு தான் முக்கியம்ட்டாரு. கடைசியில மனைவி முக்கியம் இல்ல, பொழப்பு முக்கியம்ட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம், அந்த அம்மாக்கு பிசாசு போகவே இல்லை. ஏன் அப்படின்னா வில்லிங்லி ஹி அக்செப்டட் இட். புரியுதுங்களா நம்ம சொல்றது? வில்லிங்கா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். ஆனா இந்த கேஸ்ல எந்த கேஸ், இப்ப நம்ம மார்க் 9 கேஸ்ல வந்து வில்லிங்காலாம் அக்செப்ட் பண்ணல, அவிசுவாசத்தினாலதான் என்ன ஆகலாங்க, பிசாசு ஓடல. ஏன் அவிசுவாசம் இருந்துச்சுன்னா, இந்த பிசாசை பத்தி இங்க கொஞ்சம் டீட்டெயிலா போட்டிருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்லாம் பாத்தீங்கன்னா 20வது வசனம் படிங்க. மார்க் 9:20. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து எப்பெல்லாம் அந்த பையன் மேல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கை வைக்கும் பொழுது அந்த பையனுக்குள்ள இருக்க பிசாசு வந்து அவன் என்ன பண்ணுது, அலைக்கழிக்கு, டார்மெண்ட் பண்ணுது. அங்கிங்க தள்ளுது, கீழே விழுறான், பிறல்றான், நுரத்தல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நீங்க
நான்லாம் பார்த்திருக்கேன். சில பேர்லாம் நீங்க வந்து போனீங்கன்னா அப்படியே குதிப்பாங்க. இது பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். ஐய்யயோ! அங்க இருக்கிறது எங்கேயாவது என் மேல வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம்லாம் வந்துரும். நெறைய பேர் இதுக்கு பிசாசு ஜெபம் பண்ணாத காரணமே இதுதான். அந்த பிசாச பார்த்து இவங்க பயந்துருது. அவங்க குதிப்பாங்க, ஏதாவது பண்ண பிசாசு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. இயேசு அவனுக்கு ஒரு சூப்பர் பேர் வச்சிருக்காரு. என்ன பேருன்னா, பொய்யின் பிதா. யோவான்ல சொல்லுவார்ல, ஃபாதர் ஆஃப் லைஸ். பிசாசு வந்து பொய்யின் பிதா. ஸோ இந்த பிசாசு கிட்ட போய் நீங்க வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது, நீ எங்க இருந்து வந்த? உன் பேர் என்ன? இதெல்லாம் கேட்கறது தப்பு. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்களா? அவன் நீங்க கேட்டா கரெக்ட்டா பதில் சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் பேரே வந்து பொய்யின் பிதா. அப்ப அவன் பொய் தானே சொல்லுவான். ஒரு தடவ வந்து ஒரு பிசாசு ஓட்டும்போது ஒரு அ எந்த வசனம் அது? யோவான் 8:44 படிங்க அது. சிஸ்டர். ஸ்க்ரீன்ல நீங்கள் இருக்கு பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் அ, பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி அ, முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் ம், அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் அ, சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் அ, பொய்யனும் பொய்க்கு அ, பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் ம். பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆ பாருங்க. அவன் வந்து ஒரு பயங்கர புழுகு வண்டி. புழுகு வண்டின்னுவானுங்க தமிழ்ல. புழுகிட்டே இருப்பான் அவன். ஒரு தடவ வந்து ஒரு ஒரு அம்மாக்கு நான் ஜெபம் பண்ண போம்போது, அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலோ இண்டியன் லேடி. ஒரு ஆங்கிலோ இண்டியன் லேடி. ஸோ ஆங்கிலோ இண்டியன்னா யூசுவலா வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. ஸோ நான் வந்து கை வச்சு ஜெபம் பண்றேன். இது வந்து நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்துல. ஸோ நான் கை வச்சு இயேசு நாமத்துல போ அப்படின்னோனே, அந்த பிசாசு பேசுச்சு என்கிட்ட. அ அந்த பிசாசு வந்து நல்லா இங்கிலீஷ்ல பேசுச்சு. ஆங்கிலோ இண்டியனால இங்கிலீஷ்ல பேசுச்சு பிசாசு. பாருங்களேன், பிசாசும் பாத்தீங்களா லாங்குவேஜ்லாம் நெறைய கத்து வச்சிருக்குது அதுவும். அ அந்தந்த ரீஜனுக்கு ஏத்த மாரி பேசுச்சு. அது இங்கிலீஷ்ல பேசுச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து இந்த அம்மாவோட அப்பா. இந்த அம்மாவ நான் பாத்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்டின்து. இது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. முற்றிலும் பொய். இந்த இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு அப்பா இருந்திருக்காங்க. இந்த ஆங்கிலோ இண்டியன் அம்மாவுக்கு ஒரு அப்பா. அவரு இறந்து பல வருஷம் ஆயிருச்சு. இப்போ அந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னா, ஐ ஹேவ் கம் டூ டேக் கேர் ஆஃப் மை டாட்டர். இப்போ மனுஷனுடைய ஆவி வந்து அவன் மரித்த பிறகு பிரிந்து எங்க போயிரும்? ஒண்ணு ஆண்டவர்ட்ட போயிரும், இல்ல அது போயிடும். அது வந்து திரும்பலாம் வராது. நல்லா கேட்டுக்கோங்க. மனுஷனோட ஆவி மரித்த பிறகு பிரிந்து போயிடும். அது ஆண்டவர்ட்ட போயிரும். அவ்வளவுதான். இட் வில் நாட் பி ரோமிங் இன் திஸ் எர்த். இங்க ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான். அவன் ஆவி இங்க சுத்துதுன்றாங்கல்ல, அது அவனோட ஆவியே கிடையாது. அவனைப் போல பிசாசு சுத்திக்கிட்டு இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இட் இஸ் நாட் ஹிஸ் ஸ்பிரிட். ஒரு மனுஷன் செத்துட்டான்னா, அவன் ஆவி இங்கலாம் இருக்காது. அது போயிரும். இட் வில் கோ டூ த நித்திய ஜீவியத்துக்குள்ள போயிரும். இட்டர்னல் லைஃப்குள்ள அது பிரவேசித்துரும். புரியுதுங்களா? அ அது வந்து இங்கலாம் சுத்திட்டு இருக்காது. இந்த இந்த கதை விடுறாய்ங்க பார்த்தீங்களா? அவன் ஆவி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. அவன் வந்து அல்பாயுஸ்ல போயிட்டான். அவன் அது 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 வந்து அவனோட ஆவியே கிடையாது. அவன் ஆவி மாரி ஒரு பிசாசு சுத்தும். சோ அந்த அம்மாக்குள்ள ஒரு ஆவி உட்கார்ந்து சொல்லுது, ஐ அம் ஹர் ஃபாதர். ஐ ஹேவ் கம் டூ டேக் கேர் ஆஃப் மை டாட்டர். ஃபுல் பொய். உ உ உலகத்துல இருக்கும்போது ஒண்ணும் பண்றது இல்ல. செத்து போன பிறகு ஆவியா வந்து பாத்துக்கிறீங்களா? என்ன கதையா இருக்குது. ஃபெமிலியர் ஸ்பிரிட். பாஸ்டர் ஆண்டனி போட்டிருக்காங்க. ஃபெமிலியர் ஸ்பிரிட்ன்னுவாங்க அத இங்கிலீஷ்ல. இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. பிரதர் இந்த ஆவிய அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஆவி இங்க சுத்துது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பிசாசு அவங்க அவங்க பேர யூஸ் பண்ணிக்கும். ஒரு இடத்துல வந்து சாமுவேல் கூட சவுல் பண்ணுவான். சவுல் வந்து ஒரு ஸ்பிரிட் மீடியம் வந்து இன்வோக் பண்ணி குறி கேட்பான். அப்ப சாமுவேலோட ஆவி மாரி ஒண்ணு வந்துச்சு அப்படின்றாங்க. அது சாமுவேலோட ஆவியே கிடையாது. அது ஒரு ஃபெமிலியர் ஸ்பிரிட். சாமுவேலோட ஸ்பிரிட்ட இன்வோக் பண்ணணும். அது சாமுவேலோட ஸ்பிரிட்டே கிடையாது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? நல்லா கேட்டுக்கோங்க. சோ பிசாசு வந்து இந்த மாரி ட்ரிக்லாம் நெறைய பண்ணுவான். சோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பையன விட்டு வெளிய போகக்கூடாதுன்றதுக்காக நெறைய என்ன பண்ணியிருக்கான்? ட்ரிக்லாம் பண்ணி சர்க்கஸ் வேலைலாம் காட்டியிருக்கான். போய் அந்த பையன கீழ தள்ளுறது, வாயில இருந்து நுர தள்ள வைக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணதுனால, இத பார்த்த உடனே யாருக்கு பயம் வந்துருச்சு? சீஷர்களுக்கெல்லாம் பயம் வந்து பிசாச தொரத்த முடியல. இதான் ரீசனே. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இதான் ரீசன். அவிசுவாசத்திற்கு அவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். எத்தன பேர் இந்த மாரிலாம் பார்த்திருக்கீங்க? அதனால தான் பிசாசு ஓட்டுறது கஷ்டம்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஏன் நெனைக்கிறோம்னா, இதனால தான் ரீசன். ஏன்னா நீங்க YouTubeல போயிட்டு அ பிசாசு ஓட்டுற வீடியோ அந்த மாரி சர்ச் பண்ணி பாருங்களேன். டீமன்னு. எல்லா வீடியோலயும் பார்த்தீங்கன்னா, பிசாசு கிட்ட வந்து எல்லாம் டயலாக் நடத்திக்கிட்டு இருப்பானுங்க. "ஏய் எங்கருந்து வந்த? எப்படி வந்த? யார் உன்" அப்படின்னுவாங்க. பார்த்திருக்கீங்களா அந்த வீடியோலாம்? பயங்கரமா வீடியோலாம் இந்த மாரி வீடியோலாம் நெறைய இருக்கும். உடனே அவன் ஆன்னு கத்துவான், ஊன்னு கத்துவான். இத பார்த்த உடனே நீங்க முடிவு பண்ணுவீங்க. ஐய்யயோ! நம்மளாலலாம் பிசாசுலாம் ஓட்ட முடியாதுங்க. அப்படின்லான்ட்டு.
எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா பிசாசு ஓட்டுறதுல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு டீம் ஒண்ணு ஆஸ்திரேலியால இருந்து வந்துச்சு. அப்போ வந்து அவரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அந்த பாஸ்டர் ஒரு ஆஸ்திரேலியன். அவர் என்ன சொன்னாருன்னா, "இந்த பிசாசு கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதெல்லாம் வச்சுக்காத" அப்படின்னாரு. இப்படியே சொன்னாரு. அதுகிட்ட போயிட்டு உன் பேர் என்ன? நீ எந்த ஊரு? நம்ம என்ன இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிசாசு கிட்ட. உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? நம்ம ஆதார் கார்ட குடு. இதெல்லாம் தேவையா நமக்கு அதுகிட்ட போயிட்டு? இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது? பேச்சுவார்த்தை வச்சுக்க வச்சுக்க கூடாது. whenever you find that someone is demon possessed, யாருக்காவது பிசாசு புடிச்சிருக்குன்னு நீ நீ கண்டுபிடிச்சனா, உடனே அந்த பிசாசு நீ என்ன பண்ணிடணும்? தொரத்திரணும் அப்படின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதுகிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. இயேசு வந்து எந்த பிசாசு கிட்டயாவது வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரா? நீங்க இயேசுவோட அக்கவுண்ட் எடுத்து பாருங்க. எங்கேயாவது போயிட்டு பிசாசே, பிசாசே எங்க இருந்து வந்தாய் பிசாசேன்னாரா? பிசாசு தான் இயேசுவ பார்த்து பயந்து பேசுது. கரெக்ட்டா இல்லையா? பிசாசு தான் இயேசுவ பார்த்து, ஐயோ தேவகுமாரனே, சன் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட், எங்கள துன்புறுத்த ஏன் வந்தீர்? அப்படின்னு சொல்லி பிசாசு தான் பயப்படுதே தவிர, இயேசு என்ன சொல்றாரு? வாய மூடு, பி சைலன்ட்ன்னு சொல்லி அத அதட்டி தான் பேசுறார். சோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா, மார்க்ல என்ன நடந்திருக்குன்னா, ஏதோ ஒரு இந்த மாதிரி ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. இவனுங்க ஓட்ட ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அது ஓட மாட்டேன்னு சொல்லி குதிச்சிருக்குது. அந்த பையன கொண்டு போய் தள்ளி நுர தள்ளி வச்சோனே, இவனுங்க பயந்து போய் அவிசுவாசம் உண்டாயிருச்சு. சோ இந்த அவிசுவாசம் தான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு பெரிய பிரச்சனை. இந்த அவிசுவாசம் போறதுக்காக தான் இட் வாஸ் மூவிங் லைக் ஸ்னேக் ஐ காட் ஸ்கேர்ட். ஓகே. சிஸ்டர் இது கொஸ்டினா நீங்க போட்டது? நோ நோ இட் ஹேப்பன் பட் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. லைக் ஐ டோல் லார்ட் யூ டேக் கேர் மேபி ஐ நீட் ஓகே. I need more spiritual power. I mean, I need to deliver from this scene. ரொம்ப நாள் ஆச்சு அந்த சீன் கண்டப்போ. புரியுது புரியுது புரியுது. சோ இந்த அவிசுவாசத்தை போக்குவதற்காக தான் இயேசு வந்து மார்க்லயும் சரி மத்தேயும் சொல்றாரு, திஸ் கைண்ட் வில் கோ ஒன்லி பை பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். சோ ஃபாஸ்டிங் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மாம்சத்தை நீங்க வந்து கீழ்ப்படுத்தி தேவனுடைய ஆவியை நீங்க வந்து மேன்மைப்படுத்துறீங்க. அதுதான் ஃபாஸ்டிங்ல நடக்குது. டியூரிங் ஃபாஸ்டிங் யூ சப்டியூ யுவர் ஃபிளஷ் அண்ட் யூ அலோவ் யுவர் ஸ்பிரிட் டு ரூல் யூ. அதுக்காக தான் ஃபாஸ்டிங் பண்ண சொல்றாங்க. எஸ்பெஷலி வந்து ஃபுட் ஃபாஸ்டிங். எஸ்பெஷலி ஃபுட் ஃபாஸ்டிங் ஏன் நிறைய வந்து அட்வொகேட் பண்றாங்க. எதுக்கு வந்து நீங்க சாப்பிடாம இருங்க, ஒரு நாள் சாப்பிடாம இருங்க, இல்ல ஒரு 2 நாள் சாப்பிடாம இருங்க, இல்ல 21 நாள் சாப்பிடாம இருங்கன்னு சொல்றாங்க. நம்ம மாம்சத்துக்கு அதிகமாக இருக்கிற கிரேவிங் எதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமா நம்ம மாம்சம் விரும்புற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு தான். எல்லாருக்கும் அதிகமாக அந்த விருப்பம் தான் இருக்குது. சாப்பிடணும் 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 சாப்பிடணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாப்பாடு பிசினஸ் வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. நைட்டு 12 மணிக்கு போனாலும் பிரியாணி கிடைக்கிற அளவுக்கு இருக்கு. பாத்துருக்கீங்களா? 1 மணி 2 மணிக்கெல்லாம் பிரியாணி வித்துட்டு இருக்கானுங்க மெட்ராஸ்ல. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த கிரேவிங் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாப்பாடு குறித்த அந்த கிரேவிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ நிறைய நேரம் நானே நோட்டீஸ் பண்ணிருக்கேன். என் லைஃப்ல நான் பர்சனலா அனுபவிச்சிருக்கேன். ஜோம் பண்ணணும்னு நினைப்பேன். ஜோம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். நடுவுல போய் என்ன பண்ணுவேன், சாப்பிட்டுருவேன். சாப்பிட்ட உடனே இந்த ஜெபம் பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் கொஞ்சம் குறைஞ்சிரும் லைட்டா. ஏன்னா சாப்பிட்ட உடனே எப்படி இருக்குது, பாடி எப்படி ஆயிருது, ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ்டு மோடுக்கு போயிடும். கொஞ்சம் சில பேரும் சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்குனாதான் பிரதர் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா பாடி என்ன ஆயிருது, ஒரு மாதிரி ஒரு மந்த நிலைக்கு போயிடும் சில நேரம். அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல. ஃபாஸ்டிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஃபிளெஷ்லி கிரேவிங்ஸை வந்து சப்டியூ பண்ணும். ஃபாஸ்டிங் ஹெல்ப்ஸ் யூ டு சப்டியூ யுவர் ஃபிளெஷ்லி கிரேவிங்ஸ் அண்ட் யுவர் ஃபிளெஷ்லி நீட்ஸ். அதை வந்து சப்டியூ பண்ணும். அதனாலதான் வந்து ஃபாஸ்டிங் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங், திஸ் கைண்ட் ஆஃப் அன்பிலீஃப் வில் கோ ஒன்லி பை ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங்னா, நீங்க ஃபாஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன 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 பண்ணுவீங்க? அந்த நேரத்துல அதிகமா நீங்க பைபிள் படிப்பீங்க. அந்த நேரத்துல அதிகமா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அந்த டைம் வந்து ஸ்பெசிபிக்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? தேவனுடைய காரியத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ when you spend more time in word, more time in prayer னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அன்பிலீஃப் லெவல் குறைஞ்சு உங்க ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் ஃபாஸ்டிங் பண்ண சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? ஃபாஸ்டிங் வந்து இட் இஸ் நாட் கிரேட்டர் than the name of Jesus. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நத்திங் இஸ் கிரேட்டர் than the name of Jesus. ஆனா நீங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, the awareness of Jesus increases in your life. The faith that you have on Jesus increases in your life. Unbelief decreases. இதுக்காக தான் நீங்க ஃபாஸ்டிங் பண்ணணும். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஃபாஸ்டிங் இஸ் லைக் ஒரு எப்படி சொல்றதுன்னா, கெட்டிங் ப்ரௌனி பாயிண்ட்ஸ். ப்ரௌனி பாயிண்ட்ஸ்னா எப்படி சொல்றது, ஃபாஸ்டிங் பண்ணதுனால தேவன் இடத்துல ஒரு நல்ல பேர் நான் பெற்றுக்கொள்வேன், அதுக்காக தான் ஃபாஸ்டிங் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அதுக்காக நான் ஃபாஸ்டிங் பண்ணல. யூசுவலா வந்து இந்த ஒரு ஐடியால தான் எல்லாரும் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. ரிலிஜியஸ் மைண்ட் செட். என்னன்னா, நான் ஃபாஸ்டிங் பண்ணா தேவன் என் மேல பிரியமா இருப்பாரு. நான் இந்த மாரி காரியங்கள விட்டேன்னா தேவன் என் மேல பிரியமா இருப்பாரு. அப்படி இல்ல. இது தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறதுக்காக நீங்க செய்யல. தேவன் உங்கள் மேல் எவ்வளவு பிரியமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நீங்க செய்றீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஃபாஸ்ட் not to please God. You fast to know that you are already pleased in the sight of God. இதுக்காக தான் நீங்க வந்து ஃபாஸ்டிங் பண்ணணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து இத பத்தி எழுதியிருக்கிறார். அப்பா உனக்கு வந்து அவிசுவாசம் இருக்குது. இந்த அவிசுவாசம் போணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. எதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணு? பிரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணு, ஃபாஸ்டிங்ல பிரேயர் பண்ணு. உன்னை நீ என்ன பண்ணு? டினை பண்ணு. செல்ஃப் டினையல்குள்ள வந்துரு. செல்ஃப் டினையல்னா உன்னுடைய சரீரத்தை நீ வந்து ஒடுக்கி, அதாவது உன்னுடைய ஃபிளஷை நீ ஒடுக்கி, நீ தேவனிடத்துல அதிகமாக உன் பலத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா whenever you are fasting, your body automatically craves food. பாத்திருக்கீங்களா? ஃபாஸ்டிங் பண்ணும்போது கிரேவிங் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். நான்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு தான் பிரியாணி சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு. அன்னைக்கு தான் இது சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா ஃபிளஷ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் வாரிங் அகேன்ஸ்ட் த திங்ஸ் ஆஃப் காட். மாம்சம் எப்பொழுதுமே வந்து தேவனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து தான் நின்றுகிட்டே இருக்குது. ஸோ ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம எந்த மோடுக்கு போறோம்னா, என்னுடைய பலன் வந்து கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது. மை ஸ்ட்ரென்த் கம்ஸ் ஃப்ரம் காட் அப்படின்ற அந்த மோடுக்கு போறோம். அதுக்கு அந்த மோட்ல இருக்கும்பொழுது தான் ஃபாஸ்டிங்க பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து அதனாலதான் அவர் ஃபாஸ்டிங் பண்ணும்பொழுது தான் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான்றது. எப்ப சொன்னாரு அத அந்த காரியத்தை? 40 நாள் உபவாசம் பண்ணும்போது சொல்றாரு. அது எப்போ சொன்னார்னா 40 நாள் முடிகிற டைம். ஸோ 40 நாள் முடிகிற டைம்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 40 days நோ ஃபுட். இப்போ எப்படி இருந்திருக்கும் அவர் பாடி? அந்த டைம்ல அவர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் அல்ல வார்த்தையினால் பிழைப்பான்றாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஃபாஸ்டிங் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஃபாஸ்டிங் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எடுத்த உடனே நீங்க வந்து ஓகே நானும் இயேசு மாதிரி 40 நாள் பண்றேன் அப்படின்னு எடுத்த உடனே நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எப்படி பண்ணலாம்னா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 day பண்ணுங்க. 1 day வந்து ஓரளவுக்கு பண்ணலாம். இல்ல ஒரு மீல் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஆனா ஃபாஸ்டிங் பண்ணிட்டு நீங்க வந்து மற்ற காரியங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு எஃபெக்டே இருக்காது. அது எப்படி ஆயிரும்னா ஸ்டார்விங் ஆயிரும். இப்ப நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை நான் யூஸ் பண்ணி வேதம் படிக்கிறதுக்கோ இல்ல ஜெபம் பண்றதுக்கோ தேவனுடைய காரியங்கள்ல ஈடுபடுறதுக்கோ அந்த டைமை நான் செலவு பண்ணலன்னா அது என்னதாயிருது? அது தட் இஸ் நாட் ஃபாஸ்டிங், தட் இஸ் ஸ்டார்விங். புரியுதுங்களா? அது வந்து உபவாசம் கிடையாது. அது தமிழ்ல எப்படி சொல்றது? பட்னியா இருக்கிறது. பட்னியா இருப்பதுக்கும் உபவாசம் இருப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபாஸ்டிங் இப்போ நீங்க சப்போஸ் வந்து இப்போ மார்னிங் டில் 12 o'clock ஐம் ஃபாஸ்டிங். நூனுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட போறேன், லஞ்ச் தான் நான் சாப்பிட போறேன். அந்த டைமை வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுங்க? ஆண்டவருக்காக இது யூஸ் பண்ணணும். யூ ஷுட் யூஸ் இட் ஃபார் காட். பைபிள் படிச்சு ஜெபம் பண்றதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ நீங்க வந்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்க கட்டிக்கொள்வீங்க. இல்ல 1 day ஃபுல்லா நான் ஃபாஸ்ட் பண்றேன் அப்படின்னா யூஸ் த டைம் டு ஸ்பெண்ட் வித் காட். புரியுதா உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? அது ஒண்ணு பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, இல்ல பிரதர் என்னால வந்து 1 day வந்து இப்ப நான் ஃப்ரைடே நான் ஃபாஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஃப்ரைடே வந்து எனக்கு ஒர்க் இருக்கு, நான் என்ன பண்ணலாம்? இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல நிறைய பேருக்கு. ஃப்ரைடே எனக்கு வந்து ஒர்க் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து பிரேயர் அண்ட் மெடிடேஷனை வந்து உங்களுடைய டெய்லி ரொட்டீனுக்குள்ளேயே கொண்டு வரலாம். நீங்க வந்து இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்னா, அன்னைக்கு அந்த 1 day ஃபுல்லா நீங்க ஃபாஸ்டிங் பண்றீங்களா, அந்த 1 day நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வேற எந்த ஒரு கன்சம்ஷன்லயும் நீங்க ஈடுபடக்கூடாது. கன்சம்ஷன்னா யூஸ்வலா வந்து இப்ப நம்ம எல்லாரும் போன் வச்சிருக்கனால சோசியல் மீடியா கன்சம்ஷன் இருக்கும். இப்ப எல்லாருமே போன் வச்சு இப்போ ஒர்க் பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சோசியல் மீடியா யூஸ் பண்றோம். கரெக்டா? இப்ப நம்ம வந்து ஐடில ஒர்க் பண்றோம். ஐடில ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபுல் டைம் உட்காந்து சிஸ்டம்ல கோடிங்கா பண்ணிட்டு இருக்க போறோம், இல்ல ஃபுல் டைம் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்க போறோமா? கிடையாது. நடுவில் ஏதாவது பார்ப்போம். சில பேர் சோசியல் மீடியா ஃபேஸ்புக் போய் பார்ப்பாங்க, சில பேர் யூடியூப் பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்போம். அதை வந்து ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிடணும்? ஆஃப் பண்ணிடணும். ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நான் டோட்டலா சோசியல் மீடியா தொடவே மாட்டேன். நான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். நடுவில் என்ன பண்ண போறேன்? ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ரீட் த வேர்ட் அண்ட் ஐம் கோயிங் டு ப்ரே இன் டங்ஸ். ப்ரேயிங் இன் டங்ஸ் வந்து நீங்க நார்மலா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பண்ணலாம். நீங்க வந்து உங்களுக்குள்ளே நீங்க அது மம்பிள் பண்ணிட்டே இருக்கலாம். அது வந்து வெளியில வந்து நீங்க சத்தமா பண்ணாதான் டங்ஸ்ல ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் மம்பிள் இன்சைட் யுவர் செல்ஃப். முணங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா தமிழ்ல? முணங்கிட்டே இருக்கான் பாரு அப்படின்னுவாங்கல்ல.
அந்த முணங்கிக்கிட்டே இருக்கலாம் உள்ள. டங்ஸ்ல முணங்கிட்டு இருக்கலாம். டங்ஸ்ல முணங்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நிறைய நேரம் வேற எதுக்கெல்லாம் முணங்கிட்டு இருப்போம். அதுக்கு வந்து டங்ஸ்ல என்ன பண்ணலாம்? முணங்கிட்டே இருக்கலாம். அது தவிர நீங்க என்ன பண்ணலாம்? அந்த இன் பிட்வீன் கேப்ல வந்து வார்த்தை இப்ப இப்ப நான்லாம் வந்து ஐயோ எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான்லாம் வந்து ஐடில ஒர்க் பண்ணும்போது அதாவது 10 இயர்ஸ் பேக். அப்போ வந்து ரொம்ப சோஷியல் மீடியா கிடையாது. இந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் இருந்தது. என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவோம்? 2 விண்டோ யூஸ் பண்ணி வச்சிருப்போம். ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். நாங்கலாம் பண்ணியிருக்கோம். நைட் ஷிஃப்ட்லாம் வி யூஸ் டு டூ திஸ். ஐ அம் டாக்கிங் அபௌட் 2011, 12 எல்லாம் சொல்றோம். நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணது என்ன பண்ணுவோம்னா, நைட் ஷிஃப்ட்ல பெருசா வேலை இருக்காது. ஏன்னா மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னா 12 மணிக்கு மேலாம் ஃப்ரீ ஆயிருவோம். அதுக்கப்புறம் ஒண்ணும் இருக்காது. கிளையண்ட் மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னா. என்ன பண்ணுவோம்னா, ஒரு விண்டோல வந்து எங்களோட மாடியூலோ, சிஆர்எம்மோ ஏதோ ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்கும். அடுத்த விண்டோல என்ன ஓப்பன் ஆயிருக்கும்? ஒரு மீடியா பிளேயர் ஓப்பன் ஆயிருக்கும். ஒரு மூவி இருக்கும். எனக்கெல்லாம் தெரியும் ஒரு மேனேஜர்லாம் எங்க டீம்ல இருப்பார். டெய்லி படம் பார்ப்பாரு. டெய்லி படம் பார்ப்பாரு. அவருக்கு எந்த வேலையே இருக்காது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்தா தானே வேலை. அவருக்கு இதெல்லாம் வேலையே இருக்காது அவருக்கு. டெய்லி படம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவரு. காலையில 6 மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு கிளம்பி போவாரு அவருக்கு. நான் நினைப்பேன் நல்ல மனுஷன்யா. நல்ல வேலை குடுத்துருக்காங்க அவருக்கு அப்டின்ட்டு. அவரு ஏதோ மேனேஜர் வேற அவரு. சோ அந்த மாரி நீங்க ஈடுபடாம என்ன பண்ணலாம்? ஒரு விண்டோ வந்து நீங்க வந்து உங்களுடைய வொர்க் இது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம். இன்னொரு விண்டோ என்ன ஓப்பன் பண்ணிக்கலாம்? பைபிள் கேட்வேயோ சம்திங் ஏதோ ரீட் பண்றதுக்கு பைபிள் கேட்வேயோ இல்ல ஏதோ ஒரு ஆர்டிக்கலோ இப்ப நான் எல்லா வெப்சைட்டுமே எல்லா இதுமே இருக்குது. வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்? நடுவுல நல்லா படிக்கும்போது என்ன ஆகும்னா, வேர்ட் உள்ள போயிட்டே இருக்கும். யூ வில் பி ஃபீஸ்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். புரியுதுங்களா? இப்படி நீங்க வந்து உங்களுடைய ஃபாஸ்டிங்க வந்து உங்களுடைய வொர்க் ஷெட்யூல்குள்ள கொண்டு போயிரலாம். அப்புறம் இந்த லஞ்ச் டைம் ஒண்ணு வரும். எப்படி லஞ்ச் டைம் ஒண்ணு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த லஞ்ச் டைம் வந்து ஒரு 1 ஹவரோ, 1 1/2 ஹவர்ஸோ வாட் எவர் யூ ஆர் டேக்கிங் அஸ் லஞ்ச் டைம். அத வந்து நீங்க வந்து பிரேயர் அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரேயர் அண்ட் டிவோஷனுக்கு அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து உங்க இதுக்குள்ள கொண்டு வந்துரலாம். அத விட்டுட்டு நம்ம வந்து நான் ஃபாஸ்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபமும் பண்ணல, பைபிள் படிக்கல, நார்மலா இருந்தீங்கன்னா, தட் இஸ் நாட் ஃபாஸ்டிங். தட் இஸ் ஸ்டார்விங். அது உபவாசம் கிடையாது. அது பட்னியா இருப்பது. சோ இத பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அ யுவர் டைம் தட் யூர் ஸ்பெண்டிங் வித் காட் இஸ் நவ் இன்கிரீஸ். நல்லா கேட்டுக்கோங்க. தேவனோட நீங்க செலவு பண்ற நேரம் இன்கிரீஸ் ஆயிரும். நீங்க தேவனோட நேரம் செலவு பண்ண ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அவிசுவாசம் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆமென். The more time you spend with God, the more your faith will go up, and your unbelief will become lesser and lesser day by day. அவிசுவாசம் குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். அது மேல போக சான்ஸே இல்ல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி அவிசுவாசம் உனக்கு நீங்கணும்னா நீ என்ன பண்ணணும்? ஜெபமும் உபவாசத்திலும் ஈடுபடணும். இது ஜாதி பிசாச பத்தி சொல்லல. அது வந்து டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக். திஸ் கைண்ட் தமிழ்ல இந்த ஜாதி இந்த வகை பிசாசு அது தப்பான ஒரு டிரான்ஸ்லேஷன். திஸ் கைண்ட் ஆஃப் அன்பிலீஃப்னு அர்த்தம். கடைசி ஒரு வசனம் பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகம் புக் ஆஃப் ஹீப்ரூஸ் 5வது அதிகாரம் ஹீப்ரூஸ் 5 12 13 14. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு ம், தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. ம், நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை ம், உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். ம், பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். ம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக ம். முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஓகே. சோ இந்த 14th verse தான் ரொம்ப முக்கியம். 14th verse நம்ம இங்கிலீஷ்ல பாருங்க. தமிழ்ல வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படல. என்ன போட்டுனா, but solid food belongs to those who are of full age. That is, those by reason of use have their senses exercised to discern both good and evil. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சென்சஸ் எக்ஸசைஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? நீங்க உங்களோட ஸ்கிரீன்ல பார்க்கலாம். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வரும். சென்சஸ் எக்ஸசைஸ்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் யுவர் 5 சென்சஸ். உங்களுடைய 5 புலன்களை அதை நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா? எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம்னா, டு டிசர்ன் போத் குட் அண்ட் ஈவில். ஸோ ஸ்பிரிச்சுவலி மெச்சூர் அப்படின்னு எப்போ நீங்க உங்களை சொல்லிக் கொள்ளலாம்னா, உங்களுடைய 5 புலங்களும் நீங்க சொல்றதை கேட்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. புரியுதுங்களா? யூ கேன் கால் யுவர் செல்ஃப் அ ஸ்பிரிச்சுவல் மெச்சூர் பர்சன் வென் யூ கேன் have full control and exercise your senses to discern both good and evil. இதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட்
நீங்க 20 வருஷம் ரசிக்கப்பட்டேன், அதனால நான் ரொம்ப மெச்சூர் ஸ்பிரிச்சுவலி, இல்ல எனக்கு 60, 70 வயசு ஆயிடுச்சு, அதனால நான் ரொம்ப மெச்சூர். நம்ம வயசு நம்ம கண்ட்ரிலயான்னு தெரியல, இல்ல வெளியில எப்படின்னு தெரியல. எஸ்பெஷலி நம்ம கல்ச்சர்ல ஒரு இருக்குது, ஒரு நோஷன் இருக்கு. வயசானவங்கன்னா மெச்சூர் அப்படின்னுவாங்க. பாத்துருக்கீங்களா? வயசானா ரொம்ப மெச்சூர்னுவாங்க. நான் நிறைய வயசானவங்க இம்மெச்சூரான ஆளுங்க எல்லாம் பாத்திருக்கேன். மெச்சூரிட்டி டஸ் நாட் கம் பை ஏஜ். மெச்சூரிட்டிக்கும் ஏஜுக்கும் சம்பந்தமே கிடையாது. மெச்சூரிட்டி கம்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் ஒத்துக்கிறேன். அனுபவங்கள் மூலமாக மெச்சூரிட்டி வருது. ஆனா நிறைய அனுபவம் இருக்கிறனால மெச்சூரிட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? நம்ம என்ன நினைக்கிறோம்னா 70 வயசு பயங்கர மெச்சூரான ஆளுங்க. சொல்ல முடியாது. 70 வயசுல மெச்சூர் இல்லாத ஆளுங்கலாம் எனக்கு நிறைய பேர் தெரியும். நான்லாம் யோசிச்சிருக்கேன். இவங்க இத்தனை வருஷம் என்னத்தை தான் வாழ்ந்து கத்துக்கிட்டாங்களோ அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். சோ ஏன் அப்படின்னா, ஏன் மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னா, ஐம்புலன்களை வைத்து வாழ்றதுனால மெச்சூரிட்டி இல்ல. அதனால தான் பவுல் என்ன எழுதுறாருன்னா, இங்க எபிரேயருக்கு எழுதுறாரு. புக் ஆஃப் ஹீப்ரூஸே வந்து யாருக்கு எழுதப்பட்டுச்சுன்னா, ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், ஜூஸ் ஹூ ஹேவ் அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்களுக்கு என்ன எழுதுறாருன்னா, இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்கிறீங்க. யூ நீட் டு எக்ஸசைஸ் யுவர் சென்சஸ் டு டிசர்ன் போத் குட் அண்ட் ஈவில். ஸோ நம்ம சென்சஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும். நம்ம சென்சஸ்க்கு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்காக தான் தேவன் வந்து தேவ வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஸோ தேவ வார்த்தையை வைத்து அதன் கூடவே ஜெபமும் உபாசத்தையும் நாம் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய சென்ஸுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸோ ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் ஹெல்ப்ஸ் யூ டு கண்ட்ரோல் யுவர் சென்சஸ். உபாசம் ஜெபம் என்ன எதுக்கு உதவி செய்யுது? நமக்கு நம்மளுடைய 5 புலன்களையும் அடக்கி ஆள்வதற்கு நமக்கு என்ன கொடுக்குது? ஒரு ஒரு பலத்தை கொடுக்குது. உபாசத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய மெயின் கிரேவிங் ஃபுட் கிரேவிங் தான். அங்கர் தான். அதை வந்து அடக்கிட்டு தேவனுடைய வார்த்தையில தான் எனக்கு பலன் இருக்கு, தேவனுடைய பிரசனத்துல தான் எனக்கு பலன் இருக்கு, தேவனுடைய சத்தத்துல தான் எனக்கு ஜீவன் இருக்குன்ற அந்த மோடுக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சென்சஸ்லாம் என்ன ஆயிருது? உங்களுக்கு கட்டுப்படுது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதுதான் வந்து பவுலிங் எழுதிருக்காரு. யூ நீட் எக்ஸசைஸ் யுவர் சென்சஸ். எப்படி வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம பண்றோம்ல, பாடியை வந்து ஷேப் பண்றதுக்கு வி டு பிசிக்கல் எக்ஸசைஸ். அதே போல நம்ம சென்ஸுக்கும் இப்படிப்பட்ட எக்ஸசைஸ் இருக்கு. இதை நம்ம செய்யும் பொழுது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ள வந்துடணும். we attain a sense of spiritual maturity. Amen. So 2-3 questions வந்து கமெண்ட்ல இருக்கு. அதை நம்ம பாத்துருவோமா? we'll just see that. நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. எங்களுக்கு ஒரு பிரதர் போட்டிருக்காங்க, how does devil enter the heart of Judas? ஓகே, இது ஒரு நல்ல ஒரு இதுதான். யூதாஸின் இதயத்துக்குள்ள பிசாசு புகுந்தான் அப்படின்னு வசனம் இருக்குல்ல. யூதாஸ்குள்ள பிசாசு புகுந்தான் அப்படின்னா ஒரு பிரதர் போட்டிருக்காரு. எப்படி பிரதர்னா, நல்ல கொஸ்டின் தானே. யூதாஸ் யார் கூட இருந்தான்? ஏசு கூட இருந்தான். ஏசு கூட இருந்துட்டு எப்படி ஐயா பிசாசு வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. சோ இதுல வந்து எப்படி வந்து யூதாஸ் இருதயத்துக்குள்ள போனா அப்படின்னா, இன்னொரு இடத்துல வந்து இயேசு வந்து பேதுருவ பிசாசுன்னு சொல்லுவார். அது ஞாபகம் இருக்கா? சொல்லுவாரா இல்லையா? கெட் thee behind me Satan அப்படின்னுவாரு. அது எந்த இடம்? அந்த வசனம் எடுப்போம் இருங்க. மார்க்ல வரும். அது மார்க், லூக் எல்லாத்துலயும் வரும். மார்க்ல எடுப்போம். அந்த வசனம் நீங்க எடுத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, யாராவது எடுத்தீங்கன்னா. திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க, நான் தேடி போறேன். இயேசு வந்து பேதுரை பார்த்து பின்னாலே போ சாத்தானேன்னு வரல. ஓகே, அது மார்க் 8:33. ஓகே, 8:33. ஓகே ஓகே, ஆமா. சோ 8:31ல இருந்து போடு விஜய். மார்க் 8:30. படிங்க சார். மார்க், நீங்க லூக்கா போட்டிருக்கீங்க. மார்க் போடு விஜய். ஓகே, I'll read. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு
3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இந்த ம், வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது ம், பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். ம், அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ம். ஓகே. சோ இயேசு கிறிஸ்து வந்து தான் எதற்காக வந்திருக்கிறார் என்ற அந்த பர்பஸ் வந்து ஷேர் பண்றாரு. தான் வந்து பாடுபடணும். மூப்பர்கள், வேதபாரகர், சீஃப் பிரீஸ்ட் எல்லார்கிட்டையும் நான் ஒப்படைக்கப்பட்டு பாடுபட்டு மரித்து 3வது நாள் நான் உயிரோட எழும்புவேன் அப்படின்னு சொன்னதை உடனே அதுக்கு பேதுரு என்ன சொல்றான்? ரெபியூக் பண்றான். இயேசுவே, நான் வந்து இப்படி நான் உங்களை அலோவ் பண்ண முடியாது. நான் உங்களை சிலுவைக்கு அலோவ் பண்ண முடியாது. நீங்க சாகிறத நான் வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நான் உங்களுக்காக நிற்பேன் அப்படின்றத அதை வந்து இயேசு என்னன்னு சொல்லி அவனை ரெபியூக் பண்றாரு. எனக்கு பின்னாலே போ சாத்தான்ட்டாரு. கெட் தீ பிஹைண்ட் மீ சேட்டன்ட்டாரு. இப்போ வந்து நல்லா கவனிங்க. பேதுரு சாத்தானா? பேதுரு சாத்தான் கிடையாது. கரெக்டா? அதுல நீங்க கிளியர் ஆயிக்கோங்க. பேதுரு சாத்தான் கிடையாது. ஆனா தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கும் பேதுருவுடைய எண்ணத்தை தான் அவர் சாத்தான் என்று சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அந்த 33வது வசனத்துக்கு வாங்க. 33 ஹைலைட் பண்ணு விஜய். பாருங்க. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், நல்லா கவனிங்க, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், ஃபார் யூ ஆர் நாட் மைண்ட் ஃபுல் ஆஃப் த திங்ஸ் ஆஃப் காட் பட் த திங்ஸ் ஆஃப் men. அதாவது ஆண்டவர் வந்து எதை வந்து பிசாசின் சிந்தை, எதை பிசாசுன்றார்னா அவன் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கலாம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? திரும்பி பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? பின்னால போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கல. பேதுரு சாத்தான் கிடையாதாங்க. மனுஷன் போல மாம்சீகமாக சிந்திக்கிறாங்க. மாம்சீகமாக சிந்திக்கிறதே அவர் வந்து பிசாசுன்னு சொல்றாரு ஆண்டவர். இப்ப பேதுரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க நார்மலா லாஜிக்கா பாத்தீங்கன்னா தப்பான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அவன சொன்ன, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, நான் வந்து நீங்க மரித்து போறதை நான் என்ன பண்ண மாட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன், நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றது தப்பா? மனுஷிகமா பார்த்தா தப்பு கிடையாது. கரெக்டா? நீங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருக்கீங்க, நான் கஷ்டப்படுறேன், என்னை வந்து பிடிச்சிட்டு போறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரதர், நான் வந்து உங்களுக்காக சண்டை போடுவேன், உங்களுக்காக நிப்பேன்னு சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். கரெக்டா இல்லையா? பிகாஸ் யூ ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட். சோ பேதுரு வந்து தன்னுடைய எஜமானனுக்காக நிக்கிறான். ஜீசஸ் தான் பேதுருவோட எஜமானன். பேதுரு வந்து சீஷன், டிசைபிள். சோ தன்னுடைய எஜமானனுக்காக நிக்கிறான். வாட் ஹி இஸ் டூயிங் இஸ் பர்ஃபெக்ட்லி லாஜிக்கல். ஆனா ஸ்பிரிச்சுவல் கிடையாது. வாட் இஸ் லாஜிக்கல் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். நிறைய நேரம் லாஜிக்கல் வந்து ஸ்பிரிச்சுவல் நினைக்கிறோம், கிடையாது. லாஜிக்கலுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு? நீ வந்து மனுஷனை போல யோசிக்கிற. யூ ஆர் மைண்ட்ஃபுல் ஆஃப் த திங்ஸ் ஆஃப் men, நாட் த திங்ஸ் ஆஃப் காட். நீ வந்து மனுஷனை போல யோசிக்கிற, தேவனை போல யோசிக்கல. தேவனை போல யோசிச்சனா நீ என்ன சொல்லியிருப்ப? ஆமேன்னு சொல்லியிருப்ப. நான் சொன்னதுக்கு என்ன சொல்லியிருப்ப? ஆமேன், ஆமேன் கர்த்தாவே, நீ சிலுவைக்கு போறது கர்த்தர் சித்தம் சொல்லியிருப்ப. அதனாலதான் அவனை பார்த்து பின்னாடி போ சாத்தானே. சோ யூதாஸோட மனசுல வந்து சாத்தான் பூந்துட்டான்னா லிட்டரலா சாத்தான் பூந்தான்னு அர்த்தம் கிடையாது. அந்த சிந்தை அவனுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா யூதாஸுக்குள்ள என்ன இருந்துச்சு? பண ஆசை இருந்துச்சு. அதுக்கான அக்கௌண்ட், அதுக்கான வசனம் இருக்குது. பணப்பை வைத்திருந்தான், அதிலே அவன் திருடினான்லாம் வசனம் இருக்குல்ல. யூதாஸ் ஆல்வேஸ் ஹேட் அ கிரேவிங் ஆர் லவ் ஃபார் மணி. லிட்டரலா யூதாஸ்குள்ள சாத்தான் போயிருந்தா யூதாஸையா மனம் வருந்தி இருப்பான். அது அந்த காலத்து தெரியும்ல. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டு திரும்ப போய் மனம் வருந்தி போய் தான் என்ன பண்றான்? தன் ஜீவனை எடுத்துக்கிட்டான். அவன் வந்து ரொம்ப நொந்து போயிட்டான். நான் இப்படிப்பட்ட ஒரு தப்பை செஞ்சிருக்கடான்னு சொல்லி நொந்து போயிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும்? பேதுரு மாதிரி இயேசு இடத்துல திரும்ப வந்திருக்கணும். ஆனா அவன் அப்படி பண்ணல. அவன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொண்டான். சோ யூதாஸுக்குள்ளே சாத்தான் போனா சாத்தானோட எண்ணங்களுக்கு யூதாஸ் என்ன பண்ணிட்டான்? இடம் கொடுத்துட்டான். அதுதான் அதுக்கு அர்த்தம். முத்து இருக்கியா தம்பி? நீ இல்ல இருக்காரு? அந்த பிரதர் போட்டாரு. இருக்காரு. சோ இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனும் என்ன பண்ணலாம்? சாத்தானுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கலாம். எண்ணங்களுக்கு சாத்தான் உள்ள வர முடியாது. ஆனா எண்ணத்தை உள்ள போட்டுருவான்ல உள்ள. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சாத்தானோட எண்ணத்துக்கு இடம் கொடுத்துறாங்க, தாட்ஸுக்கு இடம் கொடுத்துறாங்க. எப்படி இடம் கொடுக்குறாங்கன்னா, தேவனுடைய காரியங்களால தங்களை நிறைக்காதனால. அதுதான் வந்து அந்த வசனம் ரொம்ப முக்கியம். அந்த மார்க்ல படிச்சோம்ல 33, மார்க் 8:33. யூ ஆர் நாட் மைண்ட்ஃபுல் ஆஃப் த திங்ஸ் ஆஃப் காட்.
நம்மளுடைய மைண்டு தேவனுடைய காரியங்கள்னால ஃபுல்லா இருக்கணும். அதான் மைண்ட். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது, மைண்ட்ஃபுல் ஆஃப் த திங்ஸ் ஆஃப் காட். யூ ஆர் நாட் மைண்ட்ஃபுல். நிறைய நேரம் நம்ம மைண்டு வந்து தேவனுடைய காரியங்களால ஃபில் ஆகாதனால சாத்தான் போடுற அந்த சிந்தைகள் உள்ள போயிருக்கு, உலக சிந்தைகள் உள்ள போயிருது, மாம்ச சிந்தைகள் உள்ள போயிருது. ஸோ தேவனுடைய வசனங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் நம்ம மைண்டை ஃபுல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும்? அவிசுவாசம் சாத்தா வராது. ஆட்டோமேட்டிக்கா சாத்தானும் வர முடியாது, எதுவும் வர முடியாது உள்ள. ம். ஸோ ரட்சிக்கப்பட்டவங்கள சாத்தான் உள்ள கூற முடியாது. ஆனா சாத்தான் சிந்தையை போட முடியும், தாட்ஸை போட முடியும். ஆமென். அப்புறம் இன்னும் வேற நீங்க ஏதாவது டவுட் கேட்டீங்களா சிஸ்டர்? நீங்க ஏதோ போட்டுருந்தீங்களா? நோ, அது வசனம் போட்டேன். ஜான். வசனம் போட்டீங்களா? ஓகே. ஐ மீன் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த இந்த இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இல்லைன்னா டவுட்டை டைப் பண்ணி எனக்கு போடுங்க. ஓகே, வில் ஸ்டார்ட் பிரேயிங் தட். ஹalleluya. Thank you. எல்லா கண்களையும் மூடி. Thank you Father. நன்றி 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 ஆண்டவரே. Thank you Father. ரீபஹல நாம ஷபஹல திய ரகட நம. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. இந்த நேரத்துல ஹalleluya ஆண்டவரே, எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. We thank you for enlightened eyes. ஹalleluya ஹalleluya. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. ஆவியின் காரியங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு மனசை நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya. மாம்சத்துல நாங்க ஆவியின் காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஹalleluya. ஆகையால் ஆண்டவரே ஹalleluya, give us spiritual discernment. ஹalleluya. ஆவியில நிதானிக்கிற அந்த ஆற்றலை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியோட எங்களுடைய ஆவி ஒரே ஆவியாக இருப்பதற்காக நன்றி. ஹalleluya. உங்களுடைய ஆவிக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அந்த பொக்கிஷங்களை ஹalleluya நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஹalleluya. Thank you Lord. ரீபஹல நம ஷபஹல திய ரகட நம ரோஹோபோலோதிய ரகட நம ரபஹலதர. இப்பொழுது இயேசு நாமத்துல யாரெல்லாம் நீங்க வியாதியில இருக்கீங்களோ, பலவீனத்துல இருக்கீங்களோ, உங்க மேல நீங்க கையை வச்சுக்கோங்க. The Spirit of God is moving wherever you are right now. The Spirit of God is moving wherever you are right now. உங்க மேல நீங்க கையை வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது சுகம் உண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன். I command healing to manifest right now in the name of Jesus. எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Hallelujah. Ribahala nama rabaladara nama shabahaladara. Hallelujah. Especially if you're having pain in your wrist, உங்களுடைய இந்த ரிஸ்ட்ல, மணிக்கட்டுல, உங்களுடைய இந்த கை, இந்த இடத்துல, ஹேண்ட்ல ஹalleluya, இந்த 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 பார்ட்ல, இந்த ரிஸ்ட், இந்த பார்ட்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, God says I'm healing it right now in the name of Jesus. இந்த ரிஸ்ட், அப்புறம் உங்க பாம், உங்க ஹேண்ட், இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, God says I'm touching it right now and healing you right now in the name of Jesus. Hallelujah. Thank you Lord. Ribahala nama shabahala diya ragata nama. Thank you Lord. Ribahola nama. இயேசுவின் நாமத்துல பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. Thank you Lord. Thank you Lord Jesus. Ribahala nama ஸ்டோரஹோல தியா ராபா. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். இவை போல யாரும் இல்லை ஆண்டவரே. வரப்போற நாட்கள் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே நாங்க வேதத்தை படிக்கவும் ஜெபம் பண்ணவும் ஆண்டவரே எங்களுடைய சரீரம், எங்களுடைய மாம்சத்தை கீழ்ப்படுத்தி ஆவியில நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to subdue our flesh and walk in the spirit. Hallelujah. Hallelujah. Because the spirit gives life. The flesh profits nothing. It is only the spirit that brings life. Hallelujah. Thank you Lord. Thank you Father. நன்றி ஆண்டவரே. இதை நீங்க செய்யறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you Father. நன்றி இயேசு நாமத்திலே. அமேன் 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 அமேன். ஸோ நாளான்னைக்கு 18ஆம் தேதி நமக்கு மீட்டிங் இருக்காது. நான் இன்னைக்கு ஒரிசா கிளம்புறேன். அந்த ஒரிசா போஸ்டர் போடுங்க, அந்த ஸ்பாட்ல இருப்பேன். ஸோ 18th ஐம் லீவிங் டு ஒரிசா. 19th and 20th, அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ஒரு 55 மிஷனரிஸ் ஆர் கமிங். ஸோ ஏர்லியே வந்து நமக்கு என்ன பிளான் வச்சிருந்தோம்னா, ஏர்லியர் வி ஹேட் அ பிளான் ஒரு 30-35 மிஷனரிஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 50-55 மிஷனரிஸ் ஆர் கேதரிங். பிரைஸ் பீ டு காட். ஒரு 55 மிஷனரிஸ் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 2 days வந்து ஃபுல்லாக டீச் பண்ண போகிறோம். நியூ கவர்னன்ட் டீச்சிங்ஸ். கர்த்தர் நல்லவர், நீங்கள் நீதிமான், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்களுக்கு போதிக்க போகிறோம். ஸோ 19th and 20th. ஸோ அந்த மிஷனரிஸ்லாம் ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க.
நான் வந்து புவனேஸ்வர் போயிட்டு புவனேஸ்வர்ல இருந்து பை ரோட் ஐ ஹாவ் டு டிராவல் ஒரு 380 கிலோமீட்டர்ஸ் 380 கிலோமீட்டர்ஸ் வருது பை ரோட் ஐ ஹாவ் டு டிராவல் அகைன் புவனேஸ்வர் போயிட்டு கந்தமால்ல ஒரு இடம் பாலிகுடா அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஐ ஹாவ் டு டிராவல். அங்கதான் வந்து 2 days 19th and 20th ஐ எம் ஹேவிங் த மிஷனரி ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ அவங்களுக்கு டீச் பண்ணிட்டு அது தவிர வந்து ஈவினிங்ஸ் வந்து காஸ்பல் மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்ல எல்லாம் காஸ்பல் மீட்டிங்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் இருக்கும். அப்புறம் சண்டே மார்னிங் இருக்கும் காஸ்பல் மீட்டிங்ஸ். ஸோ அந்த 3 நாள் அந்த மிஷனரிஸ்க்கு வந்து ஃபுல்லா சாப்பாடு எல்லா இதுவும் பார்த்துக்கிறது. அப்புறம் அந்த காஸ்பல் மீட்டிங்ல there'll be food also for everyone coming. இது எல்லாத்தையும் வந்து காட் வில்லிங் நான் சொன்னேன் ஐ வில் ஷேர் ஃப்ரம் மை இது என் சைட்ல இருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு அங்க இருக்கிற அந்த லோக்கல் மிஷனரிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன்னா தே கான்ட் அஃபோர்ட் டு கிவ் ஃபுட் ஃபார் சோ மெனி பீப்புள். ஏன்னா மோர் தென் 500 people are going to come and attend the meetings and the conference எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு if you want to give, if you like to give an offering towards that, it will be used towards those needs. அவங்க எஸ்பெஷலி அந்த மிஷனரிஸ்க்கு வந்து அந்த அந்த 2 நாளும் அவங்களுக்கு ஃபுல்லா அவங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் கொடுக்கறதுக்கான இதுவும், அப்புறம் அந்த காஸ்பல் மீட்டிங்ஸ்ல வரவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு அந்த காரியங்கள்லாம் கொடுக்கறதுக்கு இஃப் யூ லைக் டு கிவ் ஃபார் திஸ் ஸ்பெசிஃபிக்கா இஃப் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் திஸ் நீங்க வந்து ஒரிசான் போட்டு கொடுக்கலாம். ஆல்ரெடி ஃபியூ பீப்புள் ஹவ் ஆல்ரெடி கிவன் அந்த அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை நான் ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க. ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன் டு தட் மிஷனரி தர். அங்க ஒரு மிஷனரி தான் வந்து இஸ் அரேஞ்சிங் எவ்ரி திங். அவருக்கு நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். அவர் அந்த இனிஷியல் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவருக்கு. பட் ஸ்டில் வி ஹேவ் லாட் ஆஃப் நீட்ஸ். இன்னும் அதிகமா தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர் வர போறாங்க. 3 நாள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கும்போது நிறைய இருக்கு. ஸோ யூ கேன் கிவ் டுவர்ட்ஸ் திஸ். நீங்க ஒரிசா அப்படின்னு போட்டு நீங்க அனுப்புங்க. நீங்க அனுப்பும்போது ஒரிசான்னு மென்ஷன் பண்ணிருங்க. மென்ஷன் பண்ணீங்கன்னா இட் வில் பி யூஸ் ஒன்லி ஃபார் தட். வேற எந்த மினிஸ்ட்ரி ஒர்க்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கறனாலும் இதே அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். டு கிவ் டுவர்ட்ஸ் மை மினிஸ்ட்ரி யூ கேன் யூஸ் த சேம் அக்கௌண்ட் நம்பர். என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கூகுள் பே நம்பர் இருக்கு. இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இட் வில் பி யூஸ் ஃபார் த மினிஸ்ட்ரி. ஸோ 18th போயிட்டு ஐ வில் பி பேக் ஆன் மண்டே. மண்டே ஐ வில் பி பேக். ஸோ Thursday மீட்டிங் இருக்காது. நெக்ஸ்ட் டியூஸ்டே வில் ஹேவ் த மீட்டிங். Thursday மட்டும் நம்மளுக்கு மீட்டிங், டியூஸ்டே வில் ஹேவ் த மீட்டிங் அகைன். ஸோ இதுக்காக நீங்க ஜாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போற இடம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இடத்துக்கு நான் போறேன். 2008ல வந்து ஒரு ரயட்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஆன்டி கிறிஸ்டியன் ரயட்ஸ் வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அந்த இடத்துக்கு தான் நான் மீட்டிங்கை நடத்த போறேன். ஐ ரியலி தேங்க் காட் தட் காட் இஸ் டேக்கிங் மீ டு தட் பிளேஸ். கந்தமால் இஸ் நோன் ஃபார் பர்சிக்யூஷன். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. கந்தமால்ல தான் நிறைய பர்சிக்யூஷன் நடந்திருக்கு. ஸோ கந்தமால்ல ஸ்பெசிபிக்கா பாலிகுடா அப்படின்ற ஒரு இடம். அந்த பாலிகுடால தான் 2008ல ஸ்டார்ட் ஆச்சான். அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. அங்க இருந்தா இட்ஸ் ஸ்ப்ரெட் டு லாட் ஆஃப் பிளேசஸ் போல. ஸோ அந்த இடத்துல தான் ஐம் கண்டக்டிங் தட் மிஷனரி ப்ரோக்ராம். அங்க இருக்கிற நிறைய இண்டிபெண்டன்ட் மிஷனரிஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு 50-55 பேர் வராங்க. வச்சு 2 நாள் அவங்களுக்காக ஃபுல்லா டீச் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்களை எம்பவர் பண்ண போறோம். என் கூட இன்னும் 2 பிரதர்ஸ் வராங்க. நான் ஒரு மிஷனரி பத்தி சொன்னல, பீகார்ல மினிஸ்ட்ரி பண்ணாங்க. அவங்க பிரதரும் இன்னொரு பிரதரும் வராங்க. இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 years மிஷனரிஸா இருக்காங்க. அவங்களும் என்னோட ஜாயின் பண்றாங்க. ஸோ அவங்களும் என்ன சேர்ந்து நாங்க எல்லாம் சேர்ந்து இதை பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் டூ ப்ரே ஃபார் திஸ். இதுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வராங்க இந்த தடவை. ஸோ என்னுடைய ஆசை என்னன்னா எல்லாரும் வல்லமையை ஊழியம் செய்யணும். இதுதான் என்னுடைய ஆசை. இதுதான் என்னுடைய வாஞ்சையா இருக்குது. கர்த்தருடைய நாமத்தினால எல்லா ஊழியக்காரங்களும் எழும்பி பிரகாசிக்கணும். ஸோ அதற்காக தான் இவ்வளவு எஃபர்ட் போட்டு இங்கிருந்து போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டூ ப்ரே ஃபார் திஸ். அண்ட் இஃப் காட் வில்லிங், இஃப் காட் லீட்ஸ் யூ, ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு. இட் வில் டெஃபினெட்லி பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஆமென்.